ஆ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். புக்கர் லாங் லிஸ்ட்ல ஒவ்வொரு புத்தகமா பார்த்துட்டு இருக்கோம். இது 10வது புத்தகம். அத பத்தி பேசுறதுக்கு ரேவதி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ரேவதி. ஆ வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க பேசப் போற புத்தகத்தோட தலைப்ப சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிங்க. வணக்கம். இந்த புத்தகத்தோட தலைப்பு ஹெட்ஷாட். இது புக்கர்ல லாங் லிஸ்ட் ஆயிருக்கு. அக்டோபர் 1, 2023ல இருந்து ஒரு 154 புக்ஸ வந்துட்டு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து ஒரு 13 புக்ஸ எடுத்து லாங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு குடுத்திருக்காங்க. இத வந்து புக்கர் டசன் அப்படின்னும் சொல்றாங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அ 9 புக்ஸ் பத்தி நம்ம ஃபிரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டீட்டெயில்டான வீடியோ இருக்கு. அது அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க பார்க்கலாம். புக் சம்பந்தமா உங்களுக்கு பிடிக்கும் அப்டின்னாவும், புக்ஸ பத்தின டிஸ்கஷன்ஸ், அடுத்து என்ன புக் படிக்கலாம்? ஆம் ஆல்ரெடி நான் ஒரு புக்க படிச்சிருக்கேன். அத பத்தி நான் யாருக்காவது பேசணும். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து நம்ம சேனல கன்சிடர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். வெல்கம் டூ வாசிப்பை நேசிப்போம். இந்த ஹெட்ஷாட் அப்படிங்கிற புக்கு, இது வந்து ரீட்டா புல்விங்கல் அப்படின்ற ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. இந்த புக்க பார்த்ததுமே, எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு பாக்ஸிங் சம்மந்தமான புக்கு. பாக்ஸிங் அந்த கேம் பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ கேம் சம்மந்தமா நம்ம நெறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் இந்த புக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா மோர் தேன் பாக்ஸிங் நான் வந்து யுஎஸ்ஏவோட ஜியோகிராஃபிய பத்தி இதுல நெறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது சார். அ இன்னொரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த ஆத்தர பத்தி தெரியும்போது, எப்பவுமே வந்து நம்ம இந்த நோபல் பிரைஸ் வாங்குனாங்க, புக்கர் பிரைஸ், புலிட்சர் பிரைஸ் வாங்குனவங்களோட லிஸ்ட் எல்லாம் யூசுவலா இதுவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும், எல்லாருமே வந்துட்டு ஒரு 50 ஏஜ்டு, 60 பிளஸ் அந்த மாரி தான் வந்து நான் பார்த்திருக்கேன். அ ஷாக்கிங்கா இந்த ஆத்தர் வந்துட்டு ஷி இஸ் 38 இயர்ஸ் ஓல்ட். அவங்க வந்துட்டு சான் பிரான்சிஸ்கோல இருக்காங்க. யுனிவர்சிட்டி ஆஃப் சான் பிரான்சிஸ்கோல அசிஸ்டன்ட் புரொஃபசரா வொர்க் பண்றாங்க. இந்த ஆத்தரோட ஃபர்ஸ்ட் நாவல் தான் ஹெட்ஷாட். ஓ! ஃபர்ஸ்ட் நாவல். ஃபர்ஸ்ட் நாவல். ம். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பெல்லியப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி கலெக்ஷன் எழுதியிருக்காங்க. அந்த ஸ்டோரிக்குமே வந்துட்டு பிலீவர் அப்படின்னு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த பிலீவர் அவார்ட வந்து பிலீவர் மேகசின் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ஆத்தரோட ஃபர்ஸ்ட் நாவலே வந்துட்டு புக்கர் வரைக்கும் வந்திருக்கு. அதுல லாங் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னும்போது, என்ன அதுல குடுத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. அது சம்மந்தமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தது. இந்த நாவலோட அவுட்லைன் என்ன நம்ம பார்த்தோம்னா, ஒரு 8 கேர்ல்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து டீனேஜர்ஸ். யுஎஸ்ஏவோட வேற வேற ஸ்டேட்ஸ்ல லொகேட் ஆயிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச யுஎஸ்ல உள்ள 50 ஸ்டேட்ஸ்ல இருந்து இவங்க டைவர்ஸா தான் லொகேட் ஆயிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் அவங்க இந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட் இட்ஸ் ஃபிக்ஷனல் டோர்னமெண்ட். நான் இத ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, ஓ! டாட்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் இருக்கு போல. நமக்கு அது தெரியல அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் டோர்னமெண்ட். டாட்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு அந்த ஃபிக்ஷனல் டோர்னமெண்ட் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க ஆத்தர். அதுல ஒரு 8 டீனேஜ் பாக்ஸர் கேர்ல்ஸ் வராங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க எப்படி அந்த பிளேஸ்க்கு டிரைவ் பண்ணிட்டு வராங்க, அவங்க கூட யாரெல்லாம் வராங்க, அ அது சம்பந்தமான இன்சிடென்ட்ஸ் தான் வந்துட்டு ஒரு 2 டேஸ் இன்சிடென்ட்ஸ் தான் இந்த நாவல்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட் நடக்கிற பிளேஸ் வந்து ரெனோ. அது வந்து நெவடா அப்படின்ற ஸ்டேட்ல இருக்கு. லாஸ் வேகாஸ்க்கு பக்கத்துல நெவடா லொகேட் ஆயிருக்கு. இதுல நம்ம பார்த்தோம்னா, டே 1 அ அதுல வந்துட்டு ஆர்டெமிஸ் விக்டர், அப்புறம் ஆண்டி டெய்லர் அப்படின்னு 2 பாக்ஸர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுட்டுக்கு வராங்க. இப்போ பாக்ஸிங்ல நம்ம அந்த மேட்ச் ஃபைட்டிங் அது வந்துட்டு பவுட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பவுட்டுக்கு வர்றவங்க தான் வந்துட்டு ஆர்டெமிஸ் விக்டர் அண்ட் ஆண்டி டெய்லர். இந்த புக் ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஆண்டி டெய்லர் அவங்களோட ஸ்டோரில இருந்து தான் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆண்டி டெய்லர் அப்படிங்கிறவங்க, ஆம் அவங்களோட சம்மர் வெக்கேஷன்ல அவங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் கம்யூனிட்டி ஸ்விம்மிங் பூல்ல வந்துட்டு லைஃப் கார்டா அவங்க வொர்க் பண்றாங்க. அப்படி வொர்க் பண்ணும்போது, ஆ அவங்க ஒரு டீனேஜர். ஆக்சுவலா இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த கதையில வர்ற எல்லா கேர்ல்ஸுமே வந்துட்டு டீனேஜர்ஸ் தான். இப்போ யுஎஸ்ஏல வந்துட்டு நம்மள மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் எதுவும் இருக்காது. அவங்களோட லிவிங்க்கு அவங்க தான் ஏர்ன் பண்ணிக்கணுன்ற அந்த ஒரு கல்ச்சர் இருக்கிறதுனால, அவங்க வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி ஸ்விம்மிங் பூல்ல லைஃப் கார்டா போறாங்க. ஆக்சுவலா அங்க வந்து லைஃப் கார்டுக்கான கோச்சிங் வந்து சரியா குடுக்கல. ஆ ஒரு கம்யூ அ ஒரு லைஃப் கார்ட் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஜாஸ்தி. ஒரு டீனேஜர வந்து அதுல போட்டிருக்கவே கூடாது. ஏன்னா டீனேஜர்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க.
அவங்க ஏதாவது வேலையில மிஸ்டேக் பண்ணாங்க அப்டின்னா, நமக்கு அந்த இடத்துல ஒரு உயிர் போயிடும். ஆனா இது எதுவுமே வந்து அவங்க அந்த லைஃப் கார்ட் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியல. அவங்க அங்க வொர்க் பண்ணும்போது அன்பார்ச்சுனேட்டா ஒரு சின்ன பையன் வந்து இறந்து போயிடுறான். இந்த பாக்ஸிங் ஸ்டோரி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. ஆண்டி டெய்லர் வராங்க. அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ், அவங்க என்ன டிரெஸ் போட்டுருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த், இந்த மேட்ச்க்கு எப்படி ரெடி ஆகுறாங்க, அது சம்மந்தமா தான் நமக்கு சொல்றாங்க. ஸோ ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி ஒரு ரெட் ட்ரக் கிட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு சின்ன பையன். அவன் வந்துட்டு ஸ்விம்மிங் பூலோட கீழ வந்து இறந்து போயிருக்கான். ஒவ்வொரு டைமும் இந்த ஆண்டி டெய்லர் வந்து அவங்க பாக்ஸிங்காக ரெடி ஆகும்போது, அவங்களோட தாட் ப்ராசஸ்ல அந்த குட்டி பையன் வந்து ஞாபகத்துக்கு வரான். அப்பதான் அவங்க வந்து நெனைக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சின்ன பசங்கள போட்டுருக்க கூடாது அந்த வேலைக்கு. எங்களுக்கு லைஃப் சேவிங் அந்த டெக்னிக்ஸ் வேலையே சரியா சொல்லி தரல. ஒரு டம்மி வச்சிருக்காங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஆனா அந்த டம்மியும் வந்து கிளியரா இல்ல. இப்போ சிபிஆர் குடுக்கறதுக்குலாம் வந்து எங்களுக்கு சொல்லி தரல. இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கும்போதே, அந்த பையன பத்தின ஞாபகங்கள் தான் நெறைய வருது. ஆ அத பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த இடத்துல நெறையவே குடுத்துருக்காங்க. இன்னொன்னு வந்து ஆண்டி டெய்லர்ன்றவங்க தனியா தான் வராங்க. அவங்களோட பிளேஸ்ல இருந்து தனியாவே டிரைவ் பண்ணிட்டு அ ரெனோக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு எதிர்த்து இன்னொருத்தவங்க பண்றாங்க இல்லையா? அவங்க பேர் வந்து ஆர்டெமிஸ் விக்டர். அந்த ஆர்டெமிஸ் விக்டருக்கு வந்து ஒரு லெகசி இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்றாங்க. அவங்க பேரன்ட்ஸ் 2 பேருமே வந்திருக்காங்க. ஆ ஆர்டெமிஸ் விக்டருக்கு அவங்க ஃபேமிலில மொத்தம் 3 கேர்ல்ஸ் இருக்காங்க. 3 சிஸ்டர்ஸ். விக்டர் சிஸ்டர்ஸ் 3 பேர் இருக்காங்க. அதுல ஆர்டெமிஸ் விக்டர்ங்கிறவங்க 3 சிஸ்டர். எங் அ அதுல 1 சிஸ்டர் ஒருத்தவங்க ஸ்டார் விக்டர் அப்படின்றவங்க. அவங்க ஆல்ரெடி டாட்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா டோர்னமென்ட்ல வின் பண்ணியிருக்காங்க. அந்த சாம்பியன்ஷிப் டைட்டில் அவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ ஆர்டெமிஸ் விக்டர் வந்து அத வாங்கியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அப்படி இருந்தா தான் அவங்க ஃபேமிலில வந்து தன்ன தானே ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஆ வொர்ஸ்ட் கேஸ்ல வந்து அவங்க இந்த மேட்ச்ல தோத்து போயிட்டாங்க அப்டின்னா, அந்த ஃபேமிலி லெகசி கன்டின்யூ ஆகாது. ஜெயிச்சாங்க அப்டின்னா, அவங்களோட சிஸ்டரையே வந்து பீட் பண்ணிட்டு, அவங்க தான் பெஸ்ட் அப்டிங்கிற அந்த ஒரு லெவலுக்கு போவாங்க. ஸோ அந்த பிளேஸ்ல தான் வந்து ஆர்டெமிஸ் விக்டரோட ஸ்டாண்ட் இருக்கு. அவங்களுக்கு போத் த பேரன்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவங்க கூடவே தான் இருக்காங்க. ஈவன் அவங்க கையில ஒரு டால் இருக்கு. அந்த டால் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு விக்டர் அப்டின்னு சொல்லி தான் வந்து எழுதியிருக்கு. இத பார்க்கும்போது ஆண்டி டெய்லருக்கு வந்துட்டு, நமக்கு யாரும் இல்லையே! நமக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்ல. அந்த விக்டர் ஃபேமிலில வந்து இப்டி பண்றாங்க அப்டின்னு அவங்க நெனச்சுட்டு இருக்காங்க. ஆ இந்த இடத்துலயும் அவங்க வந்து கொஞ்சம் தானே கொஞ்சம் லோவா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. இன்னொரு பிளேஸ் என்னன்னா, இங்க அந்த ஜட்ஜஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களுமே இந்த விக்டர்ஸ் ஃபேமிலிய வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க அப்டின்னு சொல்லி ஒரு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி ட்ரீட் பண்றாங்க. ஆ ரொம்ப நல்லா பழகுனவங்கன்ற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க ஸ்டார் விக்டர் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அப்டின்றதுனால, அவங்க பேரன்ட்ஸ் எல்லாம் வெல் நோனா இருக்காங்க. இது வந்து ஆர்டெமிஸ் விக்டருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி இருக்கு. இத பார்க்கும்போது ஆண்டி டெய்லர் வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்றாங்க. இருந்தாலுமே அவங்க வந்து தன்னோட கேம் வந்து அவங்க நல்லா குடுக்குறாங்க. இடையில அவங்களுக்கு வந்து அந்த ரெட் ரெட் கிட் ஞாபகத்துக்கு வருது. ஆண்டி டெய்லரோட ஃபாதர் நோ மோர். அவங்க மதரோட செப்பரேட் ஆயிட்டாங்க. ஆண்டி டெய்லர் அவங்க அப்பாவோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா வந்து தன்னோட ஃபேவரைட் சீரிஸ் ஒண்ணு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போதே அவரோட உயிர் போயிடுது. அப்போ அந்த அ ரூம் வந்துட்டு ஒரு ப்ளூ லைட் டிவி ஸ்க்ரீன்லேருந்து வர்ற ப்ளூ லைட் வந்து அவங்க அப்பாவோட டெட் பாடி மேல படுது. அத பார்க்கும்போது ஆண்டி டெய்லருக்கு அவங்களுக்கு எதுவுமே பேச தெரியல. அவங்களோட அப்பாவோட டெட் பாடி அந்த ப்ளூ லைட் மட்டும் தான் இருக்கு. கூட யாருமே இல்ல. அவங்க மதர் ஆல்ரெடி செப்பரேட் ஆயிட்டாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க அந்த என்டயர் ஃபைட் வரும்போதுமே, அந்த கிட்டும் அவங்களோட அப்பாவ பத்தின அந்த 2 டெட் பாடிஸோட ஞாபகங்கள் தான் அவங்களுக்கு போயிட்டு வரும். இது இல்லாம ஆண்டி டெய்லருக்கு இன்னொரு லிட்டில் பிரதர் இருக்காங்க. பட் ஹி இஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் ஃபாதர். ஆ ஓவராலா இதுல இந்த மேட்சஸ்ல வந்துட்டு எப்படி ஃபைட் பண்றாங்க? அவங்களோட பொசிஷன்ஸ் என்னவா இருக்கு? எப்படி கிக் பண்றாங்க? யார் பாயிண்ட் ஏர்ன் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யார் வின் பண்றாங்க? ஓவர் அண்ட் ஓவர் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல யார் வின் பண்றாங்க? அந்த மாதிரி ஆன டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன்லாம் குடுத்துட்டு, ஆ இந்த ஃபர்ஸ்ட் பவுட்ல வின் பண்றவங்க யாரு? அப்படிங்கிறத ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரி அடுத்த 2 ஃபைட்டர்ஸ்க்கு போகுது. அடுத்த ஃபைட்டர் ரேச்சல் டோரிகோ. அவங்களோட எதிர்த்து இருக்கவங்க வந்துட்டு கேட் ஹெஃபர். இவங்க 2 பேருக்குமே ஆ என்டையர்லி அவங்க ஆப்போசிட்டா இருக்காங்க. இப்போ எப்படின்னா, அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல மட்டும் கிடையாது. அவங்களோட தாட் ப்ராசஸுமே ஆப்போசிட்டா தான் இருக்கு. இப்போ கேட் ம். ஹெஃபர்ங்கிறவங்க
ஒரு ஈவென்ட் பிளானர். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டைம் தான் எல்லாமே. நான் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா போதும். எல்லா ரிசோர்ஸையும் அலோகேட் பண்ணி எனக்கு என்ன தேவையோ அத வந்து என்னால அடைஞ்சிட முடியும் அப்படின்னு கேட் ஹெஃபர் நினைக்கிறாங்க. அவங்களோட பேசுறது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து நம்பர்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் ஞாபகத்துல வச்சுக்கிறாங்க. ஈவன் இந்த பாக்ஸிங் மேட்ச்லயுமே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ணும்போது, அவங்க நம்பர்ஸ தான் கவுண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க கேட் ஹெஃபர். வேறஸ் அந்த ரேச்சல் டோரிகோ வந்து இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க அவங்க வந்து எல்லாத்தையுமே இமேஜஸா வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. அவங்களோட அங்கிள் வந்து ஒரு தடவ சொல்லியிருப்பாங்க. "உனக்கு எந்த ஒரு விஷயம்னாலும் நீ வந்து அத ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்னா, அத ஒரு படமா விஷுவலைஸ் பண்ணு. அந்த இமேஜஸ் தான் உன்னோட பிரெயின்ல வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரிட்ரைவல்க்கும் ஈஸியா இருக்கும். ஸோ நீ வந்து அத இமேஜா ஸ்டோர் பண்ணு. ஒவ்வொரு இமேஜும் அதோட கன்டினியூவேஷன் எல்லாமே ஒரு சீரிஸ் மாதிரி நீ ஸ்டோர் பண்ணும்போது, உனக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் ஞாபகத்துக்கு வரும்போது, அந்த என்டயர் சினாரியோவே உனக்கு ஞாபகத்துக்கு வந்துரும். ஸோ இந்த டெக்னிக் வந்து நீ யூஸ் பண்ணு" அப்படின்னு அவங்க அங்கிள் வந்து இயர்லியரா சொல்லியிருப்பாங்க. ரேச்சல் டோரிக்கோ அந்த டெக்னிக்க தான் வந்து எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ரெனோ மேட்ச்‌க்கு வந்து ரேச்சல் டோரிக்கோவோட கிராண்ட் மதர் தான் டிரைவ் பண்ணிட்டு வருவாங்க. ஓ! அவங்க கிராண்ட் மதர்க்கு வந்து ரேச்சல் அ இதுல வின் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா அத பத்தி எதுவும் தெரியாது. பட் அவங்களுக்கு அந்த கிராண்ட் டாட்டர ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க டிரைவ் பண்ணிட்டு கூட வருவாங்க. சோ ஒருத்தர் வந்து மேட்ச் நடக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜஸ் பத்தியே டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்க வின் பண்ணுவாங்க. அடுத்து எங்க கிக் பண்ண போறாங்க. அது எவ்ளோ பாயிண்ட்ஸ் இருக்கு. அவங்களோட வெயிட் என்ன? எல்லாத்தையுமே வந்து இமேஜஸாவே ஒருத்தவங்க கேப்சர் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. வேறஸ் கேட் ஹெஃபர் வந்துட்டு நம்பர்ஸாவே கேப்சர் பண்ணிட்டு போவாங்க. ஆ ரேச்சல் டோரிகோக்கு இதுல ஒரு வினோதமான லாஜிக் என்னன்னா, இப்போ நம்ம ஜெனரலா இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் சொல்றது, உனக்கு ஒரு கோல் இருக்கணும். அத விஷுவலைஸ் பண்ணணும். நீங்க அந்த கோல் நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனா இந்த புக்ல வந்துட்டு கேட் ஹெஃபர் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். அவங்க பண்ற எல்லாத்துலயுமே வந்து பெஸ்ட்டா இருக்கணும்னு நெனைப்பாங்க. இப்போ அவங்க இந்த பாக்ஸிங் பண்றாங்க. இந்த வேர்ல்டுலயே பாக்ஸிங்ல அவங்க தான் வந்து பெஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு நெனைச்சு அவங்க வொர்க் அவுட் பண்ணுவாங்க. டைம மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும் அப்படின்னு நெனைச்சு அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் தோ இந்த மேட்ச்ல வந்து ரேச்சல் டோரிகோ தான் வின் பண்ணுவாங்க. ரேச்சல் டோரிகோவுக்கு லைஃப்ல எந்த ஒரு அந்த மாதிரி எந்த ஒரு பிடிப்புமே இருக்காது. அவங்க நம்ம என்ன பண்ணா என்ன? டைம் தான் எல்லாமே. ஆ என்ன நடந்தாலும் டைம் வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டு போயிடும். ஒரு ஈவென்ட் இருக்கு. ஓகே இன்னைக்கு அத பத்தி பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இத விட பெருசா ஒண்ணு வந்துச்சுன்னா இத மறந்துருவாங்க. இந்த சீரிஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து அடுத்த ஈவென்ட்ஸ் வரும்போது இதோட முக்கியத்துவம் வந்து குறைஞ்சு போயிடும். சோ லைஃப்ல வந்து நம்மலாம் பெருசா பண்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து ரேச்சல் டோரிகோக்கு இருக்கும். பட் இவங்க 2 பேரோட மேட்ச்ல பார்க்கும்போது ரேச்சல் டோரிகோ தான் நமக்கு வின் பண்ணி அவங்க தான் வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு போவாங்க. இதுல இந்த வுமன் பாக்ஸிங் அசோசியேஷன் வுமன் யூத் பாக்ஸிங் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து இந்த பாக்ஸிங் மேட்ச் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு $200 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தருமே வந்து தன்னோட ஹார்ட் ஏர்ன்ட் மணிய தான் வந்து இதுக்கு குடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த ஆண்டி டெய்லர்ங்கிறவங்க. அவங்களுக்கு வந்து இந்த மேட்ச்ல வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் விளையாடும்போது அவங்களுக்கு தோணும், ஆல்ரெடி ஒரு சின்ன குழந்தை வந்து செத்து போச்சு. இந்த மணி வந்துட்டு ஒரு அ டெட் ரெட் மணி அந்த மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. விளையாடும்போதே அவங்களுக்கு இத்தன தாட்ஸுமே போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு பிளேயருமே அவங்க மேட்ச் விளையாடும்போது ஜஸ்ட் வந்தாங்க, மேட்ச் என்டர் ஆனாங்க, இத்தன பாயிண்ட்ஸ் எர்ன் பண்ணாங்க, இவ்வளோ ஹிட் பண்ணாங்க, அ ஜட்ஜஸ் இத சொன்னாங்க, ரெஃப்ரி இப்படி பண்ணாங்கன்ற மாதிரி இந்த நாவல் போகல. அ அது வந்து பேக் அண்ட் ஃப்ரோ போயிட்டு தான் வந்துட்டுருக்கு. அவங்க எப்படி வந்தாங்க, எவ்வளோ அந்த மணி எப்படி எர்ன் பண்ணாங்க, எப்படி டிரைவ் பண்ணாங்க, ஈவன் அதோட பிளேஸஸ் எல்லாமே அவங்க லாங் டிரைவ் பண்ணும்போது, அவங்க எங்க ஸ்டே பண்ணாங்க, அந்த மோட்டல் எப்படி இருக்கு, அந்த மோட்டல்ல உள்ள வால் எப்படி இருக்கு? என்ன மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க? அந்த மாரி ரொம்ப டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து அதுல குடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல அது எல்லாமே நமக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. அது புதுசா இருக்கு அந்த ஊர் அப்படின்றதுனால. பட் இதுவே வந்து ரிப்பீட்டடா வரும்போது சில இடங்கள்ல அது கொஞ்சம் போரிங்கா நான் ஃபீல் பண்ணேன் பர்ட்டிகுலரா. வேற எதுவும் பெருசா அதுல தெரியல டிஃபரன்ஸஸ். ஆ இ இவுங்க பே பண்ணும்போது, அந்த பாப்ஸ் பாக்ஸிங் பேலஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் வந்து இந்த டோர்னமெண்ட் நடக்குது. ஆ அதுல இருக்க பாப் அப்படிங்கிறவரு ஒரு கோச் தான். ஆனா, அவர் வந்து எந்த கண்டஸ்டன்ட்டையுமே இந்த மேட்ச்சுக்கு அனுப்பியிருக்க மாட்டாரு. ஜஸ்ட் அவர் வந்து ஹோஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாரு. அவரோட பிளேஸ குடுத்து ஹோஸ்ட் பண்றதுனால, அந்த பாக்ஸிங் அசோசியேஷன் அவருக்கும் ஒரு அமௌண்ட்ட குடுத்திருக்கும். இந்த கஷ்டப்படுற கேர்ல்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் அமௌண்ட் வாங்கி, அந்த அசோசியேஷன் நல்லா வெல் செட்டில்ட் ஆயிடுவாங்க. ஆனா, அந்த கேர்ல்ஸோட லைஃப்லலாம் பெருசா எந்த சேஞ்சஸுமே வந்து இருக்காது. எல்லாருமே வந்து பாக்ஸிங் தான் கோல். இதுல சீனியர் இந்த அண்டர் 18 முடிச்சுட்டு அடுத்த லெவல் போகணும். அந்த மாதிரி ஒரு மோட்டோ நெறைய பேருக்கு இருக்காது.
ஏன் பாக்ஸிங்க்கு வந்தாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. இதுல ஒரு சிலர்லாம் வந்துட்டு, "நீ நல்லா இருக்க. உன்னோட பிசிக் வந்து பாக்ஸிங்க்கு செட் ஆகும். நீ பாக்ஸிங்க்கு போ" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால கூட சில ஃபைட்டர்ஸ் வந்து இதுல வந்திருப்பாங்க. பட் இன்டர்னலா பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பாக்ஸிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எல்லாருமே ஆஃப்டர் 18 இந்த இதுலருந்து வெளில போனா, அவங்க வேற ஏதோ தனக்குன்னு ஒரு கரியர் தான் வந்து செட் பண்ணி பாக்ஸிங்கே நம்மளோட லைஃப் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் தோ அந்த ஆர்டெமிஸ் விக்டர் வந்து பாக்ஸிங் தான் எனக்கு எல்லாமே. நான் அதுல வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லி வந்தாங்கன்னா கூட, அவங்களுக்குமே என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பாக்ஸிங் பண்ணும்போது அவங்களோட இந்த கை, முட்டி எல்லாம் ஒவ்வொரு தடவையும் பிரேக் ஆகும். அதுல உள்ள எலும்புகள் எல்லாமே வந்து உடைஞ்சு போயிருக்கும். ஒரு 60 இயர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா, இவங்க ஒரு பாக்ஸர்ங்கிறதே யாருக்கும் ஞாபகத்துக்கு இருக்காது. அவங்களோட அச்சீவ்மென்ட்ஸ் எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. ஆனா அவங்களோட ஓன் பாடியே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அவங்களால ஒரு கிளாஸ் தண்ணீய கூட குடிக்க முடியாது. ஃப்ரிட்ஜோட டோர கூட ஓப்பன் பண்ண முடியாது. ஆ அந்த மாதிரி எல்லாம் கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறதையுமே அந்த பாக்ஸிங் நம்ம பார்க்குற அந்த விக்டரி, குளோரிஃபிகேஷன், அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி அவங்களோட லைஃப்ல என்ன கஷ்டம் இருக்கும். அதையுமே வந்து ஆத்தர் நமக்கு அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இத பார்க்கும்போது நம்ம ஒரு சைடு அந்த வின் பண்றது தான் பார்க்குறோம். அதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறோம். ஆனா அவங்க லைஃப்ல அதுக்காக என்னலாம் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆ அதுவுமே வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு விஷயத்த வந்து அதுக்கு பேக் பேக்ட்ராப்ல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம, அப்டின்ற ஒரு தாட்டையும் வந்து நாவல் அந்த இடத்துல நமக்கு அழுத்தமா சொல்லுது. நம்ம இதுவரைக்கும் ஒரு 2 பேர் டோட்டல் வந்து ஒரு 4 பிளேயர்ஸ பத்தினத பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டெமிஸ் விக்டர் அண்ட் ஆண்டி டெய்லர். அடுத்த ஸ்டோரி ரேச்சல் டோரிகோ அண்ட் கேட் ஹெஃபர். ஆ இவங்க 4 பிளேயர்ஸ். அடுத்த பிளேயர்ஸ் பார்த்தோம்னா, இவங்க 4 பிளேயர்ஸ் பத்தி பார்க்கும்போதுமே, இந்த டோட்டல் புக் வந்துட்டு 248 பேஜஸ் இருக்கு. இந்த 4 ம். பிளேயர்ஸுக்குமே ஆ இவங்கலாம் வந்து நெறைய பேஜஸ் மேக்ஸ் அரவுண்ட் ஒரு 100 பேஜஸ் வந்து இது சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷன்ஸே வந்திருக்கு. ரிமைனிங் 4 பிளேயர்ஸ் அதுக்கப்புறம் ஃபியூச்சர் மேட்சஸ் அதுல யார் வின் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து ரெஸ்ட் ஆஃப் த பேஜஸ்ல கவர் பண்ணியிருக்காங்க. மேஜர் போர்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் 4 பிளேயர்ஸ் தான். இத நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே, அடுத்தடுத்ததெல்லாம் ஒரு ஈஸி ஃப்ளோயிங்கா இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல இத கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா, அடுத்தடுத்தது வந்து படிக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆகலாம். கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ் ஆகல அப்படின்னா, அடுத்து இந்த புக்க கன்டின்யூ பண்றதுக்கு கொஞ்சம் ஆ ஸ்லோனஸ் இருக்கும். இப்போ நம்ம 3 செட் ஆஃப் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா, அதுல வந்து இசி லாங் அண்ட் இகி லாங் அப்படின்னு இருக்காங்க. அந்த பேர்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க 2 பேரும் சம்ஹவ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு. ஆ அத பார்க்கும்போது ஆத்தர் சொல்றாங்க, இவங்க 2 பேருமே வந்து சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்க பார்க்கறதுக்கு அப்படின்னு அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் பத்தி சொல்றாங்க. பட் உள்ள போய் பார்க்கும்போது அவங்க வந்து கசின் அப்படிங்கிறது தெரியுது. அதுல ஓ! அந்த ஆ இசி லாங் அப்படிங்கிறவங்க பெரியவங்க. இகிங்கிறவங்க சின்ன பொண்ணு. அந்த இகி அவங்களோட லிப்ஸ் வந்து பர்பிள் கலர்ல இருக்கும். அவங்களுக்கு பல்லுமே வந்து இந்த க்ரூக்டு டீத்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அலைன்மென்ட் சரியா இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் இகி லாங்கோடது. ஒரு நாள் அந்த இகி லாங் வந்து அவங்களோட கசின் எல்டர் கசின் இசி விளையாடுறத, பாக்ஸிங் பண்றத பார்க்கறதுக்காக போவாங்க. அப்போ அந்த பாக்ஸிங்ல மவுத் கார்ட் போடுவாங்கல்ல, அத போடும்போது அ உடனே அந்த இகி நெனப்பா, "ஓ! இந்த மவுத் கார்ட் இருக்கே! அப்ப என் பல்லு எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாதே! ஆல்ரெடி என்னோட பல்லு வந்து இந்த க்ரூக்டு டீத்ன்னு சொல்ற மிஸ்அலைன்மென்ட்ஸ்னால இருக்கு. அதனால நான் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆக மாட்டேங்கிறேன். இந்த மவுத் கார்ட் போட்டோம்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் இந்த மவுத் கார்ட் போட்டுக்கிறேன். அதனால நான் இந்த கேம்ல ஜாயின் பண்றேன்" அப்படின்னு சொல்லி அப்படிதான் வந்து அவங்க அந்த பாக்ஸிங்குக்குள்ளேயே வருவாங்க. அவங்க ஒரு டக்ளஸ் அப்படின்ற பிளேஸ் அங்கருந்து ஒரு லோக்கல் ஜிம்ல தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க 2 பேருமே. அப்ப போயிட்டு அவங்க சிஸ்டரோட பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களோட கசினோட பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி ம். இருக்கும்னா, அந்த இசைக்கு வந்துட்டு இதுவரைக்கும் அவங்க தனி ஒரு கேர்லா இருந்துட்டாங்க. மத்த பாய்ஸோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களோட கசினும் அங்க வந்துட்டா அப்படின்னும்போது, இசைக்கு வந்து அது புடிக்காது. அவங்க மட்டுமே சிங்கிளா இருக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. அது இல்லன்னும்போது கொஞ்சம் அவங்க ஹேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இன்னொன்னு இகி சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுனால, இசை போற இடத்துக்குலாம் கூடவே போவாங்க. அந்த ஆட்டிட்யூடும் வந்து இசைக்கு புடிக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இந்த ரெனோ டோர்னமென்ட்டுக்கு இசையோட அம்மா தான் வந்து அவங்கள டிரைவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்ப வரும்போது அவங்க அம்மாவோட தாட்ஸு, இசியோட அம்மா, அவங்களோட அம்மா, அந்த கிராண்ட் மதர் அவங்க தாட்ஸ், அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு? அவங்க ஸ்டே பண்ண மோட்டல் எப்படி இருந்துச்சு? அத பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸும் புக்ல குடுத்திருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பிளேஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த இசி லாங்கும், இகி லாங்கும் அவங்க அம்மா ஒரு மோட்டல்ல தூங்கிட்டு இருக்கும்போது, இவங்க 2 பேரும் நைட் அந்த இடத்துல இருந்து வெளில போயிருவாங்க. ஜஸ்ட் அந்த சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி டார்க் ஸ்ட்ரீட்ஸ்ல அவங்க வெளில போயிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்க ரிட்டர்ன் அந்த ரூம்க்கு வருவாங்க. இதுக்கிடையில அவங்க அம்மா தூக்கம் கலஞ்சு அவங்க வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. ஏன் வந்து நான் மட்டும் இவ்ளோ தூரம் வரேன்? 2 ஃபேமிலி இருக்கு. அந்த இக்கியோட பிரதர் ஃபேமிலியும் இருக்காங்க. அவங்களோட பொண்ணும் தான் இதுல இருக்கா. ஆனா நான் மட்டும் ஏன் இவ்ளோ தூரம் டிரைவ் பண்ணிட்டு வரேன்? அப்படின்னு அவங்க அம்மா யோசிச்சு பார்ப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த இகி, இசி அவங்களோட பாட்டி சொன்னது ஞாபகம் வரும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன்னோட சன் வந்து
ஆ அன்டில் யுவர் சன் வில் பி யுவர் சன் அன்டில் ஹி மேரீஸ் ஹிஸ் வைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யுவர் டாட்டர் வில் ஆல்வேஸ் பி யுவர் டாட்டர் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் ஹர் லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கேயும் அதே தான் பிரச்சனையாங்க. அங்கேயும் அதேதான் பிரச்சனையா இருக்கு. அதனால இது வந்து உலகம் ஃபுல்லாவே இருக்கு அப்படின்ற மாரி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஊர்ல மட்டும் தான் இப்படி இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குன்னு பார்த்தா அப்படி கிடையாது. அது எல்லா இடத்துலயுமே இருக்குங்கிறது அத பார்க்கும்போது ஓகே நமக்கு மட்டும் இது இல்ல அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் கூட வந்துச்சு உண்மையாவே. அம் அப்போ இசை என்ன நினைக்கிறாங்கன்னா, இசையோட மதர் நினைக்கிறாங்க, என்னோட லைஃப் தான் இப்படி போயிட்டு இருக்கு. எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவங்களோட ஒவ்வொரு விஷயம் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இசையோட லைஃப் வந்து இப்படி இருக்கக்கூடாது. அவளோட லைஃப் வந்து அவளுக்கு புடிச்ச மாதிரி இருக்கணும். இசை வாழ்க்கையில என்னவாகணும்னு நினைக்கிறாளோ, அவ அத பண்ணட்டும். நான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அப்படிங்கிற மாதிரி இசையோட அம்மா வந்து நினைப்பாங்க. அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நினைப்பாங்க. இந்த கேர்ள்ஸ் வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்க்கும்போது, இசை அப்படிங்கிற அந்த எல்டர் கசின் அவங்க வந்து சிக்காகோல ஒரு யுனிவர்சிட்டில வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மென்ட்ல வேலை செய்வாங்கன்னும், ஆ அவங்களோட மதர பார்க்கறதுக்காக அவங்க எவ்ரி வீக் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து அவங்க ஒரு 2 1/2 ஹவர்ஸ் டிரைவ் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களோட அந்த குட்டி கசின் இக்கி அவங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால, இக்கி வந்து அவங்க லைஃப்ல இருந்தே வெளியில அனுப்பிச்சுருவாங்க. பாக்ஸிங்கும் வந்து அப்படின்னு வந்து ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இசி லாங்ன்றவங்க தன்னோட லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஃபியூச்சர பத்தி யோசிக்கும்போது, என் லைஃப்ல இனிமே இகிக்கு இடம் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா பாக்ஸிங்ல நான் தான் பெஸ்ட்ன்ற மாதிரியும் அவங்க வந்து ஒரு கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. வேறஸ் இந்த இகி லாங் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இசிய எப்பவுமே விடமாட்டாங்க. இசியும் அவங்களும் சேர்ந்து அவங்க கொலராடோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து நம்ம போய் வசிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஒலிம்பிக்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணலாம். அங்க தான் வந்து இந்த எண்ட்யூரன்ஸ் சென்டர்ஸ்லாம் நெறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இசியையும் சேர்த்து தான் இக்கி வந்து தன்னோட லைஃப்ப பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆ ஆனா அது ஃபியூச்சர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுல ஆத்தர் நம்மளோட கன்க்ளூஷன்க்கே விட்டுருவாங்க. இதெல்லாம் இது எல்லாமே வந்து அவங்க அந்த பாப் பேலஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே குடுத்துருவாங்க. அந்த ரெனோல வந்து பாப் பேலஸ்க்கு வந்துருவாங்க. அந்த ஜிம் மேட்சஸும் நடக்கும். ஆ அதுல இகி நெனைப்பாங்க, "இது வந்து இசி உன்னோட மேட்ச்சு. நீ என்ன பண்ற? நீ ஏன் வந்து இவ்ளோ லாவிஷா இருக்க? நீ ஏன் எனக்கு ஒவ்வொரு இதையும் விட்டு குடுத்துட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி இகி நெனைப்பாங்க. பட் இசி என்ன காரணத்தினாலயும் அந்த இடத்துல வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் அவங்க இனிஷியலா நல்லா பண்ணுவாங்க. ஆனா அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்ல வந்துட்டு இகி தான் வின் பண்ணுவாங்க. ஆ இகி வந்து வின் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போயிருவாங்க. இசி அந்த மேட்ச்ல டிராப் ஆயிடுவாங்க. பட் இந்த டூர்னமெண்ட் வந்து அவங்க வாட்ச் பண்றத கன்டின்யூ பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த இக்கி லேங் வந்து அவங்க கூட தான் வந்திருக்காங்க. அவங்க அம்மா தான் டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னும்போது, ரிசல்ட் என்ன ஆகுது? இக்கி அடுத்த லெவல் போறாளா? ஃபைனல்ஸ் என்ன பண்றாங்க? அத பார்க்கறதுக்காக இசி வந்து அந்த இடத்துல கூடவே இருப்பாங்க. ஸோ இசி ஃபியூச்சர்ல அவளோட தாட்ஸ் எப்படி இருக்குன்றத பத்தியுமே இந்த இடத்துல ஆத்தர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இசி லேங் அப்படின்ற அந்த போர்ஷன் வந்து ஒரு ஷார்ட் தான். ஒரு 38 பேஜஸ் மட்டும் தான் அவங்கள பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. ஆ ஈவன் தோ 38 அப்டின்னாலும், இந்த இடத்துல வந்து நான் ஒரு வைட்டல் பாயிண்ட் என்ன பார்க்குறேன், ஒரு டேக் அவே மாதிரி என்ன பார்க்குறேன்னா, இப்போ நம்ம சில்ட்ரன் எப்படி இருக்கணும், சில்ட்ரனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களோட விஷுக்கு விட்டுறணும். அது அவங்களோட லைஃப். நம்ம வந்து அத ஹேண்டில் பண்ணி அவங்கள கையிலேயே வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்குறேன். ஆ வேறஸ் எல்டர் பேரண்ட்ஸுமே வந்துட்டு இப்போ எல்லாமே பேரண்ட்ஸ டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இல்லன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல்க்கு அவங்கள இழுத்துட்டு வந்து வச்சு, அவங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, எனக்கு இதெல்லாம் வேணும், பண்ணணுன்ற மாதிரி டிபெண்ட் பண்றதும் இருக்கக்கூடாது. எய்தர் நம்ம பேரண்ட்ஸ் ஆர் நம்மளோட சில்ட்ரன் போத் ஆஃப் தெம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப் இருக்கு. அவங்க அத லீட் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்படிங்கிறத வந்து நான் இந்த ஒரு டேக் அவேவா இந்த பர்ட்டிகுலர் இசி லாங் அப்படின்ற அந்த போர்ஷன்ல இருந்து நான் ஒரு டேக் அவேவா எடுத்துக்கிறேன். இதோட அந்த 3 செட் ஆஃப் பாக்ஸர்ஸோட ஸ்டோரி முடிஞ்சது. ஸோ, 4த் பார்க்கும்போது நமக்கு ரோஸ் மில்லர், தன்யா மா அப்படின்னு சொல்லி 2 பேர் வருவாங்க. இந்த ரோஸ் மில்லர் அப்படிங்கிறவங்க ஒரு வில்லேஜ்ல இருப்பாங்க. அந்த வில்லேஜர் என்னன்னா, அவங்களோட லைஃப் அண்ட் டெத் 2மே அவங்களோட வில்லேஜ்குள்ளேயே முடிஞ்சிரும். அவங்க அத தாண்டி வெளியில எங்கேயுமே போக மாட்டாங்க. அவங்களுக்கு எங்கேயும் பெருசா போகணுங்கிற விருப்பமும் இருக்காது. அது சம்மந்தமாவே தான் இந்த ரோஸ் மில்லரோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபுல்லாவே அ வரும். அவங்க அ அவங்களோட பிரேயர்ஸ் எப்படி இருக்கும்? அவங்க அந்த மாஸ்க்கு எப்படி போவாங்க? அங்க என்ன மாதிரி பிரேயர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? அங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது இப்போ இப்போ சின்ன பிள்ளைலாம் நம்மள கூட்டிட்டு போய் கோவிலுக்கு போ, சாமி கும்பிடு அந்த மாரி ஏதோ ஒண்ணு சொல்லும்போது விருப்பமே இருக்காது. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில விளையாடுறாங்க. நான் அங்க போகணும், அடுத்தது டிவி பார்க்கணும். அந்த தாட்ஸ் தான் இருக்கும். அது சேம் தான் வந்து அந்த ரோஸ் மில்லர் அவங்களுக்கும் இருக்கு. அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸுமே அது சம்மந்தமானதா அவங்க போட்டிருக்காங்க. இதுல தன்யாமா அப்படிங்கிறவங்க அல்புகர்க் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து அவங்கள டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அம்மா இல்ல. அவங்க அம்மா வந்து செப்பரேட் ஆயிட்டாங்க.
இந்த தன்யாம்மாவோட லைஃப் வந்துட்டு ரொம்ப சின்ன ஏஜ்லயே நின்னு போயிட்டதா அவங்க நெனைக்கிறாங்க. அவங்க வீட்ல வந்து ஒரு ஒரு சிங்கிள் ரூம் பில்டிங் தான் அவங்களோடது. அதுல அவங்க வந்து ஒரு மேட்ல வந்து விளையாடிட்டு இருக்காங்க. தன்யாம்மாவும், அவங்களோட சிஸ்டர்ஸும் விளையாடிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு வின்டர் சீசன். அப்போ அவங்க அம்மா வந்து வீட்ட விட்டு வெளியில போறாங்க. அவ்வளதான். போறவங்க அம்மா வந்து திரும்பி வரல. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவங்க அம்மாவும், அப்பாவும் செப்பரேட் ஆயிட்டாங்கன்னு. சோ இத பாக்குற அந்த தன்யாம்மா அவங்க அவங்க வந்துட்டு அவங்களோட லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கே மூவ் ஆகல. அவங்க பிசிக்கலா குரோ ஆகுறாங்க. அடுத்தடுத்து நெறைய லெவலுக்கு வராங்க. புதுசா அவங்களோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே வருது. ஆனாலும் அவங்களோட மைண்ட் லெவல்ல பார்க்கும்போது, அவங்க அந்த பழைய இன்சிடென்ட்லயே ஸ்டக் ஆயிட்டாங்க. அந்த சின்ன சர்க்குலர் ஸ்லிம் ரக் அப்படின்னு வந்து ஒரு வேர்ட் மென்ஷன் பண்றாங்க. அந்த ரக் அவங்களோட வீட்ல இருக்கு. அந்த ரக்ல இவங்க உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா போற அந்த ஒரு இன்சிடென்ட் தான் அவங்க லைஃப்ல திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு. இப்போ இதுல எல்லா பாக்ஸர்ஸுக்குமே வந்துட்டு ஃபியூச்சர்ல அவங்க வேற ஒண்ணு என்னவா ஆகணும்ன்றதும் நெனைப்பாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு ஒர்க்கும் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி பார்க்கும்போது இந்த தன்யாமா அப்படிங்கிறவங்க ஒரு ஆக்டிங் ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. அவங்க ஆக்டிங்லயும் பெஸ்ட்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே. ஒரு நாள் வந்துட்டு அவங்களுக்கு இப்ப அவங்க லைஃப்ல நடந்த மாதிரியே அந்த அவங்க அம்மா செப்பரேட் ஆகி போற மாதிரி, தன்யாம்மா வந்து ஒரு மதர் கேரக்டர் பண்றாங்க. அவங்க வந்து செப்பரேட் ஆகி போறாங்க அப்படின்னு வந்து ஒரு சிச்சுவேஷன் வருது. சோ தன்யாம்மா அத பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அவங்களுக்கு தன்னோட மதர் ஞாபகமா தான் வருது. அவங்களோட மதர் பிளேஸ்லயே அவங்க இருந்து அவங்க செப்பரேட் ஆகுறாங்க. அந்த ஞாபகங்களே அவங்களுக்கு திரும்பி திரும்பி வந்துட்டுருக்கு. இப்ப இந்த இடத்துல ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஆ இப்போ நீங்க செப்பரேட் ஆக போறீங்க அப்டின்னா, அப்போ உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா, நீங்க வந்து அந்த குழந்தைங்கள பத்தி நினைக்கணும். உங்களோட டிசிஷன் மட்டும் நீங்க எடுத்துக்காம, உங்க குழந்தைங்களையும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். பிஃபோர் யூ ஆர் செப்பரேட்டிங் அப்டின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஆ இது வந்து ஒரு பாக்ஸிங் நாவல், ஒரு டீனேஜ் கேர்ல்ஸ் பாக்ஸர் அவங்க லைஃப் சம்மந்தமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து உள்ள போன இடத்துல, லைஃப் சம்மந்தமான டேக் அவேஸ் வந்துட்டு இதுல அங்கங்க ஆத்தர் வந்து அந்த ஸ்டோரியோட ஃப்ளோலயே குடுத்துருக்காங்க. அப்பதான் வந்து தெரிஞ்சுச்சு, இது ஓகே இந்த ரீசன் தான் இதுதான் வந்து இந்த புக்ல பெக்குலியர் போல. சோ இதனால கூட அவங்க வந்து புக்கர் பிரைஸ்க்கு இத வந்து லாங் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு வந்து அஸ்யூம் பண்ணிக்க முடிஞ்சது. ஆ இந்த ஸ்டோரீஸ்ல வரும்போது அந்த சில்ட்ரன் அவங்களோட அ கேம்ஸ் உள்ளதெல்லாம் சொல்லுவாங்க. தன்யா அம்மா அவங்க வந்துட்டு ஆ அந்த ஹேண்ட் கிளாப்பிங் கேம்ஸ் நம்ம சாபு 3 விளையாடுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க ஊர்லயும் சில கேம்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அந்த மாதிரி விளையாடுறாங்க. அவங்க அ கேமுக்கு நடுவுல இப்ப எப்படி ஆன்டி டெய்லருக்கு ஒரு ஞாபகம் வரும். இசை லாங், இகி லாங்க்கு ஒரு ஞாபகம் வரும். அதே மாரி இந்த தன்யாமாக்கு வர்ற ஞாபகங்கள் வந்து அவங்களோட அந்த ஹேண்ட் கிளாப்பிங் கேம்ஸ்லயே தான் போயிருக்கும் ஒவ்வொரு தடவையுமே. அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உனக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு எல்டர் சிஸ்டர் கிட்ட இருந்து கத்துக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இல்லனாலும், நீங்க ஒரு ஃப்ரெண்டோட சிஸ்டர் கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்டின்ற மாதிரி சொல்லுவாங்க. தன்யாவோட கேஸ்ல அவங்க அம்மா செப்பரேட் ஆயிட்டாங்க அப்டின்றதுனால, தன்யா வந்து அவங்க லைஃப்க்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவங்களோட எல்டர் சிஸ்டர் கிட்ட இருந்து தான் கத்துக்குவாங்க. அந்த எல்டர் சிஸ்டர் வந்து ஷி இஸ் 2 இயர்ஸ் எல்டர் ஃப்ரம் தன்யா. அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இவங்க எனக்கும் அக்காவுக்கும் 2 வயசு தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எல்லா விஷயமே அக்கா வந்து எனக்கு சொல்லிக் குடுத்துற முடியும். அந்த விஸ்டம் டிரான்ஸ்மிஷன்க்கு வந்து இந்த 2 இயர்ஸ் ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இந்த மேட்ச்லயும் தன்யா ஒவ்வொரு தடவையும் விளையாடும்போது அவங்க தூரத்துல பார்த்துட்டே இருப்பாங்க. எங்க அக்கா இங்க இருக்காங்க. எங்க அக்கா என்ன பண்றாங்க? என்ன வாட்ச் பண்றாங்களா? என்ன ப எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க? அடுத்தது நான் எப்படி மூவ் பண்ணணும்? அப்படின்னு ஒவ்வொரு தடவையுமே அவங்க வந்து அவங்க அக்காவ பார்க்குற மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் இந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கும். இந்த தன்யாமா, ரோஸ் மலர் அப்படின்ற இந்த பேர்லயும், இதுல ரோஸ் மலர் அப்படிங்கிறவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. இவங்க இப்போ இந்த 4 பேர்லயுமே ஒவ்வொருத்தர் வின் பண்ணி, இவங்க வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு போவாங்க. அதுல ஒரு சிலர் வந்துட்டு, ஓகே இதோட முடிஞ்சுச்சு மேட்ச் அப்படின்னு அவங்க லெஃப்ட் ஆயிடுவாங்க. இப்ப ஆண்டி டெய்லர் வந்துட்டு போயிருவாங்க. அவங்க அதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ண மாட்டாங்க. கேட் ஹெஃபரும் போயிருவாங்க. அவங்களும் கன்டின்யூ பண்ண மேட்ச் வந்து வாட்ச் பண்ண கன்டின்யூ பண்ண மாட்டாங்க. ஆர்டிமஸ் விக்டர் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால, அவங்க ஆப்வியஸ்லி ஃபைனல் மேட்ச்க்காக வந்திருப்பாங்க. அந்த இசி லாங் வின் அவங்க வந்து மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்க கசின்க்காக அவங்களும் வந்து நெக்ஸ்ட் டே ஈவென்ட்ஸ் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ இடையில வந்து அந்த ஜட்ஜஸ் பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸும் ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. இந்த ஜட்ஜஸ் எல்லாமே பை ப்ரொஃபஷன் அவங்க வந்து ஜட்ஜஸ் கிடையாது. அவங்க அவங்க எல்லாருமே வந்து வேற வேற வேலைகள் தான் செய்வாங்க. இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வொர்க் பண்ணுவாங்க. அமேசான் ஸ்டோர்ல வொர்க் பண்ணுவாங்க. ஈவன் அங்க பார் டெண்டிங்கும் அவங்க பண்ணுவாங்க. ஆ அவங்க வந்து இங்க ஜஸ்ட் YouTubeல கூட அவங்க வந்து பாக்ஸிங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அதோட ரூல்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஜட்ஜஸா வந்திருப்பாங்க. அலாங் வித் YouTube வீடியோஸ் அவங்க அந்த பாப்ன்றவரு நடத்துறாரு இல்லையா அந்த டோர்னமெண்ட்ட, அவரும் வந்து ஒரு ரூல் ஷீட் ஒண்ணு குடுத்திருப்பாரு. அது 2யும் மேட்ச் பண்ணி தான் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க.
இது வந்து ஒரு சாட்டர்டே அண்ட் சண்டே அந்த மாரி தான் இந்த மேட்ச் நடக்குது. இது வந்து ஒரு ரெகுலர் வீக்கெண்ட் கிடையாது. அந்த ஜட்ஜஸ் எல்லாமே எப்போ இந்த வேலை முடியும், எப்போ இந்த இடத்துலேருந்து வெளில போலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த பாப்ஸ் பேலஸ்ன்ற ஜிம்ல தானே இந்த டோர்னமெண்ட் நடக்குது. அதுவுமே வந்து ஒரு வெள்ளை கிட்டு ஜிம்மாலாம் இருக்காது. இப்படி தொட்டாவே பெயிண்ட் எல்லாம் சொரிஞ்சு கீழ விழுற மாதிரியான ஒரு பிளேஸா தான் இருக்கும். அந்த அந்த பிளேயர்ஸ் எல்லாமே சொல்றதே வந்துட்டு இது வந்து ஒரு டின் அ ஜிம் தான் இது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அங்க இருக்க லைட்டிங், அவங்களுக்கு குடுத்திருக்க அந்த ரக்கு எல்லாமே வந்து அ கொஞ்சம் நல்ல கண்டிஷன்லயே இருக்காது. அதையுமே வந்து ஆத்தர் அந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ரோஸ் முல்லர், தனியம்மா அவங்களோட கேம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே யாரு வராங்க, யார் விளையாடுறாங்க அப்படிங்கிறது அடுத்த பார்ட் மாதிரி அதுல கன்டின்யூ ஆகும். நெக்ஸ்ட் டேல. இப்போ 2ண்ட் டே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஆத்தர் வந்து அ தி நைட் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் எழுதியிருப்பாங்க. அதுல வந்துட்டு இந்த பிளேயர்ஸ் தவிர மத்தவங்க எல்லாருமே ஈவன் அவங்களோட பேரண்ட்ஸுமே அந்த பாப் பேலஸ்ல இருந்து வெளில போயிருவாங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்து கேசினோஸ் தான் இருக்கும். அங்க போயிட்டு அவங்க எல்லாருமே வந்து வீக்கெண்ட செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த பிளேயர்ஸ் மட்டுமே அவங்களோட லைஃபே வந்து பாக்ஸிங் தான். ஆ நம்ம வந்து பெஸ்ட்டா இதுல இருக்கணும் அப்படின்னு நெனச்சு அந்த நைட் வந்து அவங்க அந்த இடத்திலேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல டீப் நைட் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வச்சிருப்பாங்க ஆத்தர். அங்கேயுமே வந்துட்டு அந்த பிளேஸ் அவங்க தங்கியிருக்காங்க இல்லையா? அது எவ்ளோ வொர்ஸ்ட்டா இருந்தாலும், வெளியில இந்த வேர்ல்டு வந்து என்னதான் செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலும், நம்ம வந்து நம்மளோட கோல் வந்து பாக்ஸிங்ல பெஸ்ட்டா இருக்கணும். அதுக்கான பிராக்டிஸ் பண்ணணும். நம்மளோட எஃபோர்ட்ஸ போடணும். அப்படின்னு இந்த பிளேயர்ஸ் நெனச்சுட்டு அந்த நைட் அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத வந்து ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆ கிராஜுவலா நெக்ஸ்ட் டே வரும்போது அவங்களோட மீல் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்தாங்க அத பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபைனல் டே வரும்போது தான், அப்ப அவங்க என்ன மாதிரி மீல் சாப்பிடுறாங்க அப்படின்றது போட்டிருப்பாங்க. அந்த பிளேஸ்ல வந்து அவங்களுக்கு குடுக்குற சாப்பாடுமே வந்து எஃபிஷியன்ட்டா இருக்காது. ஒரு பிளேயருக்கு வந்து சாப்பாடு அவங்களோட நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்களோட டயட்ட. ஆனா இவங்க வந்து கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் தான் குடுத்துருப்பாங்க. பட் அவங்களுக்கு தேவையான எதுவுமே வந்துட்டு அந்த இடத்துல இருக்காது. அங்க போயிட்டு அவங்க இருக்க பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்குவாங்க. அந்த ஹால்ஃப் பாயில் பண்ணி வச்ச எக் இருக்கும். அத மட்டும் எடுத்து அவங்க என்ன இருக்கோ அத எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பிளேயர்ஸ் வந்து மூவ் ஆன் ஆகி அடுத்த மேட்ச்க்கு போயிருவாங்க. நெக்ஸ்ட் டே மேட்ச்ல நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த ஆர்டெமிஸ் விக்டர் வின் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பேர்ல வந்துட்டு ரேச்சல் டோரிக்கோ வின் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் வந்து ஃபைட் பண்ண வராங்க. ஆனா, நான் அங்க இருக்க மத்த அந்த வாட்சர்ஸ்க்கெல்லாம் என்ன தெரியுதுன்னா, இந்த மேட்ச்ல இருந்து வெளில போன ஆண்டி டெய்லரும், அ கேட் ஹெஃபர் அவங்களுமே வந்துட்டு இவங்களோட அ உருவத்துல இருக்காங்க. அவங்களோட ஓ! எனர்ஜியும் சேர்ந்து இந்த பாக்ஸர்ஸ் வந்து ஃபைட் பண்றாங்க. அவங்களோட ஸ்டைல் எடுத்துக்கிட்டாங்க. அதையும் சேர்த்து இவங்க ஃபைட் பண்றாங்க. அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியுது. அந்த மேட்ச் வந்து அவ்ளோ ஃபியூரியஸா இருக்கு. 2 பிளேயர்ஸ் தான் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க 4 பிளேயர்ஸ் இருக்க மாதிரி அந்த மேட்ச் ரொம்ப இன்டென்ஸா இருக்கு அப்படிங்கிறத வந்து ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. ரேச்சல் டோரிக்கோ பிளஸ் ஆர்டெமிஸ் விக்டர் வின் பண்ணும்போது, ஆர்டெமிஸ் விக்டர் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்களோட உருவத்துக்குமே அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. இது ரேச்சல் டோரிக்கோ பாப்பாங்க. ரேச்சல் டோரிக்கோ வந்து ரொம்ப அ உருவத்துக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, நம்மளோட உருவத்த வச்சு மத்தவங்கள ஈஸியா பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அ த்ரூ அவுட் த புக் இந்த இடத்துல ரேச்சல் டோரிக்கோ பத்தி மென்ஷன் பண்ணும்போது, ஆத்தர் வந்து வயர் ஹேட் பிலாசபி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த ரேச்சல் வந்து ஒரு வினோதமான தொப்பி ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதுல இருக்க அந்த அ ஃபர் விலங்குகளோட முடியெல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கூர்மையா, மத்தவங்கள பயமுறுத்துற மாதிரி ஒண்ணு இருக்கும். அப்படி ஒரு வினோதமான தொப்பிய போட்டுட்டு போகும்போது, "யார் இவங்க இப்படி இருக்காங்களேன்னு" சிலர்லாம் பயந்துக்குவாங்க. ஸோ அந்த மாரி என்ன பார்த்து மத்தவங்க பயப்படணும் அப்படின்ற ஒரு ஆட்டிட்யூடோட இந்த ரேச்சல் டெரிகோ இருப்பாங்க. ஆர்டெமிஸ் விக்டர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டா இருப்பாங்க. அவங்களோட அப்பியரன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ரேச்சல் டோரிகோவோட அந்த வயர்ட் ஹேட் பிலாசபி ஒர்க் அவுட் ஆச்சா? அப்படிங்கிறதையும் ஆத்தர் நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க. அ ரேச்சல் வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த ஹெட் கியர் அவங்க போட்டிருப்பாங்க. ஆ இவங்க நான் எப்போ 18 இயர்ஸ் ஆகும்? எப்போ வந்துட்டு நான் இந்த ஹெட் கியர்லாம் இல்லாம நான் டைரக்ட்டா விளையாடலாம். என்னோட தொப்பிய போட்டுட்டு விளையாடலாம். மத்தவங்கள பயமுறுத்தலாம் அப்டின்ற மாதிரி நெனச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ரேச்சல் யோசிப்பாங்க, நான் இந்த தொப்பிய போட்டுட்டு இந்த பேலஸ்ல சுத்தி வந்துட்டு இருந்தேனே! அப்போ வந்து என்னைய ஆர்டெமிஸ் விக்டர் பார்த்திருப்பாங்களா? பார்த்திருந்தாங்களா, அவங்க என்னைய பத்தி பயந்திருப்பாங்களா? அது மாதிரியெல்லாம் வந்து அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஹேட் பிலாசபி ஒர்க் அவுட் ஆச்சா? ஆகலையான்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ரேச்சல் டோரிக்கோட ஹேட் பிலாசபி அ அது வந்து எப்படி இருக்கு, இல்ல அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன்லயே இருக்கும். ஆர்டெமிஸ் விக்டர் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நெனச்சுருவாங்க. நெறைய பேர் வந்துட்டு இந்த மாரிலாம் அப்பியரன்ஸ் வச்சு எப்படி பயமுறுத்த முடியும்? அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க.
ஆ பட் ரேச்சல் டோரிகோ தான் வந்து இந்த மேட்ச வின் பண்ணுவாங்க. ஆர்டெமிஸ் விக்டர் வந்து அந்த மேட்ச்ல லூஸ் ஆயிருவாங்க. விக்டரால அத வந்து தாங்கிக்கவே முடியாது. என்னோட ஃபேமிலி லெகசி நான் கன்டின்யூ பண்ணணும்னு நெனச்சேன். என் அக்காவ வின் பண்ணணும்ன்ற மாதிரி நெனச்சேன். பட் அது இந்த இடத்துல இந்த ஜர்னி முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து விக்டர் ரொம்ப நெனச்சு மனசு உடைஞ்சு போயிருவாங்க. பட் ரேச்சல் டோரிகோ வந்து வின் பண்ணிருவாங்க இந்த 2ண்ட் பவுட்ல. அடுத்த பேர் நமக்கு பார்த்தோம்னா, அந்த 2 கசின்ஸ் இருப்பாங்க இல்லையா? இசி லாங் அண்ட் இகி லாங். அந்த இகி லாங் இருப்பாங்க. இகி லாங் வந்துட்டு இந்த ரோஸ் மில்லர் அவங்களோட வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஆ இகி லாங், ரோஸ் மில்லர் ஃபைட் பண்ணும்போது, இகி லாங் வந்து ஒரு சின்ன பொண்ணு தான் அவங்க. ஸோ ஷி இஸ் ஒரு 15 இயர்ஸ் ஓல்ட் அவங்க. அவங்க வந்து எப்பவுமே அவங்களோட கசின் கூட தான் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க மேக்ஸிமம் டைம்ல. அவங்களோட ஹோம் டவுன்லயே அந்த ஜிம் வந்துட்டு கசின் கூட மட்டும் தான் ஃபைட் பண்ண வைப்பாரு. ஏன்னா மத்தவங்க எல்லாருமே பாய்ஸா இருப்பாங்கன்றதுனால, அவங்க அசோசியேஷன்ல இருக்க ஒரு கேர்ள் வந்து இசின்றதுனால, இசியும் இகியும் மட்டும் தான் ஃபைட் பண்ண வைப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு கட்டத்துல ரொம்ப போரிங்கா இருக்கும். ஒருத்தரோடவே நம்ம எத்தன தடவ தான் திருப்பி திருப்பி ஃபைட் பண்றது? அவங்களோட டெக்னிக்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிரும். டிஃபென்சிவ் டெக்னிக்ஸ் தெரியும். எப்படி அவங்க அஃபெண்ட் பண்ணுவாங்கன்றது தெரியும். அப்போ ரொம்ப போரிங்கா இருக்குன்ற மாரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அவங்க மேட்ச்க்கு வந்துருவாங்க. வந்துட்டு 2 பேருமே ஃபர்ஸ்ட் டேவே அவங்க 2 பேரும் தான் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் இன்னொருத்தர வேற யாராவது ஒருத்தவங்களோட ஃபைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஈவன் இந்த மேட்சஸோட பிளேயர்ஸோட லிஸ்ட்டுமே வந்து மாறியிருக்கும் அப்டின்ற மாதிரி ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. இத இகி வந்து கடைசி வரைக்கும் நெனச்சிட்டே இருப்பா. "இசி இது உன்னோட மேட்ச்சு. இது வந்து நீ தான் இங்க இருக்கணும். நீ தான் விளையாடிட்டே இருக்கணும்" அப்டின்னு அவங்க நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆ அவங்க வந்து இந்த ரோஸ் மல்லரோட விளையாடும்போது, இகி வந்து லூஸ் பண்ணிருவாங்க அந்த மேட்ச்ச. ரோஸ் முல்லர் வின் பண்ணிருவாங்க. ஸோ ரோஸ் முல்லர் அண்ட் அதான். ரேச்சல் ரேச்சல் டோரிகோ அண்ட் ரோஸ் முல்லர் இவங்க 2 பேரும் தான் வந்து ஃபைனலிஸ்ட் ஆவாங்க. இவங்களோட ஃபைனல் மேட்ச் எப்படி இருக்கு? அவங்க யார் வின் பண்றாங்க? அவங்களோட மேட்ச் எவ்வளோ இன்டென்ஸா இருக்கு? என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க? அப்படிங்கிறத பத்தி ஆத்தர் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவாங்க. இங்கேயுமே வந்துட்டு ஆ ஹெட் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. கட் ஷாட், ஆர்ம் ஷாட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து அந்த புக்ல குடுக்கல. நம்ம தான் வந்து அத ரெஃபர் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வெளியில பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, இப்போ ஹெட் ஷாட் அப்படிங்கிறது டைரக்ட்டாவே வந்துட்டு ஒரு பிளேயரோட ஹெட்ல வந்து பஞ்ச் பண்ணி அவங்கள வந்து நாக் அவுட் பண்றது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா, மேட்ச் வந்து வின் பண்ணிரலாம் அப்படிங்கிறது வந்து ஹெட் ஷாட்ல தெரிஞ்சது. ஸோ ஆர்ம் ஷாட்டு, கட் ஷாட் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்டொமக்ல ஹிட் பண்றது அப்படின்றது இருந்தது. அது மாரி சில பஞ்சஸ்லாம் வந்து இல்லீகல். அத பண்ணக்கூடாது அப்டின்னும் சொல்லியிருக்காங்க. ஒரு பிளேயரோட பேக்ல வந்து ஹிட் பண்ணக்கூடாது. அவங்களோட கிட்னிலாம் வந்து நம்ம ஹிட் பண்ணக்கூடாது அப்டிங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. பட் இந்த இந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த புக்ல இல்ல. பட் நான் எதிர்பார்த்தது வந்து புக்ல இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்பன்னா வாட் இஸ் வாட்ங்கிறதாவது ஒரு ஒன் லைனராவது டிஸ்கிரிப்ஷன் குடுத்திருப்பாங்க அப்டின்னு நெனச்சேன். பட் அது வந்து அந்த இடத்துல எங்கேயுமே குடுக்கல. ஆ இந்த மேட்ச்ல வந்துட்டு ஃபைனல் மேட்ச்ல வந்து ரேச்சல் டோரிக்கோ லூஸ் பண்ணிருவாங்க. ரோஸ் மில்லர் தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஒரு ரேச்சல் டெரிக் வந்து அவங்க கிராண்ட் மதரோட வந்தாங்க இல்லையா, அந்த பிளேஸுக்கு. அப்ப அவங்க கிராண்ட் மதர் வந்து ஒரு பேப்பர் கட்டிங்க காட்டுவாங்க அப்படின்னு வந்து அதுவும் ஒரு ஆத்தர் ஒரு பேஜ்ல வந்து ஒரு ஹெட்டிங் ஒரு சாப்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ல ரேச்சல் டோரிக்கோவும், ரோஸ் மில்லரும் இருப்பாங்க. அந்த கிளிப்பிங் வந்துட்டு அவங்க ஃபியூச்சர்ல இருக்க அவங்க ஃபேமிலி மெம்பர் யாரோ ஒருத்தர் எடுத்து பார்த்துட்டு, "இது யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த பக்கத்துல இருக்க கேர்ள் யாருன்னு தெரியுதா? இது வந்து நான் தான். நான் ஃபைட் பண்ணேன். ஸோ நான் வின் பண்ணவங்க நான் வந்து லூஸ் பண்ணது ரோஸ் மில்லர் கிட்ட. இப்போ ரோஸ் மில்லர் கிட்ட போயிட்டு நான் யாருன்னு கேட்டா தெரியுமா? அ வாய்ப்பில்ல. அவங்க என்ன மறந்தே போயிருப்பாங்க." அ அ வருஷங்கள் போக, போக நம்ம இதுதான் லைஃப், இதுதான் எல்லாம் நெனச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டுருப்போம். ஓவர் த பீரியட் வந்து அது அந்த முக்கியத்துவம் எல்லாமே மாறி அடுத்தடுத்த விஷயங்கள் இங்க வந்திருக்கும். நான் அவ்ளோ ஃபியூரியஸா ஃபைட் பண்ணேன். என் லைஃபே தான் பாக்ஸிங்ன்னு நெனச்சுட்டு இருந்தேன். நான் ரன்னர் அப் ஆனேன். ஆனா என் கூட போட்டி போட்டவங்களுக்கே வந்து நான் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. அப்ப இந்த உலகத்துக்கு வந்து நான் யாருன்னு எப்படி தெரியும்? அப்படிங்கிற மாதிரி அ பேசியிருப்பாங்க. ரோஸ் மல்லர் தான் வந்து இத வின் பண்ணியிருக்காங்க. ரோஸ் மல்லருக்கு நான் யாருன்னு தெரியாது அப்படிங்கிறதோட ஆத்தர் வந்து இந்த புக்க முடிச்சிருப்பாங்க. இப்போ அடிக்கடி ஃபியூச்சருக்கு போயிட்டு, போயிட்டு வருது. அது என்ன கதை? எதுக்காக போகுது? ஆ அதுல வந்து கிளாரிட்டி எதுவும் இருக்காது சார். அவங்க எப்படி இருக்கணும்னு அவங்க விருப்பப்படுறாங்கன்றது மட்டும் தான் இருக்கும். அவங்க இன்னவா ஆயிட்டாங்கன்றதையும் சொல்ல மாட்டாங்க. இந்த என்டயர் புக்லயுமே வந்து 2 டேஸ் ஆன ஈவென்ட்ஸ் மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. ஃபியூச்சர்க்கு அவங்க இப்படி இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பார்மசிஸ்ட்டா இருப்பாங்க. இன்னொருத்தவங்க அவங்களோட ஓன் ஜிம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு அ யுனிவர்சிட்டில ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து போட்டிருப்பாங்களே தவிர, ஃபியூச்சர்ல அவங்க என்னவா ஆயிட்டாங்க அப்படிங்கிற மென்ஷன் வந்து எங்கேயுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட ஆசைகள் தான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சொன்னேன். இப்போ வந்து சொன்னாங்க இல்லையா? ரன்னர் அப் ஆனவங்க வந்து இப்ப போய் நான் உங்ககிட்ட சொன்னா அவங்களுக்கு தெரியாது. என்ன யாருன்னே தெரியாதுன்னாங்க இல்லையா? இப்போ
அந்த ஜெயிச்சவங்க வந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்கங்கிறத எப்படி சொல்றாங்கன்னு கேட்கிறேன். அது எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜெயிச்சவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அவங்க பாக்ஸிங்ல அவங்களுக்கு ஒரு கரியர் வந்ததுங்கிறதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் அப்படின்னு தான் ஒரு பேஜ் வச்சிருப்பாங்க. அதுல ஓ! வந்து அ யாரு ஜெயிச்சாங்க, ஜெயிச்சதுனால என்னாச்சுங்கிறதையும் போட்டிருக்க மாட்டாங்க. மேட்ச லூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதையுமே வந்து போட்டிருக்க மாட்டாங்க. இதுல இருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்மளோட டே டு டே லைஃப் தான். அத வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டோம். நம்மளோட சாட்டிஸ்ஃபிகேஷன்க்கு ஏத்த மாதிரி அத பண்ணிட்டோம் அப்படின்னா, அ லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா பில்டப் ஆயிரும். ஸோ ஃபியூச்சர் ஏதோ பிரெடிக்ட் பண்ணி வச்சுட்டு இதுதான், இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கோல நோக்கியே போயிட்டு இருக்காம, டே டு டே ஆக்டிவிட்டீஸ நம்ம எஃபிஷியன்ட்டா பண்ணாவே போதும். அப்பதான் அதுதான் வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கிறத வந்து என்னால உணர முடிஞ்சது. நான் கூட பாக்ஸிங்ன்னொன்னே நமக்கு ரீசென்ட்டா சார்பட்டா பரம்பரை தான் மைண்ட்ல உட்காந்துருக்கு. ஒரு ஆமா 2 சார். பெரிய இது இருக்கும். அதுவும் நீங்க நடுவுல வேற சொன்னீங்க இல்லையா? எங்க ஃபேமிலி லெகசி அப்டின்னோனே, ஓகே. ஏதோ 2 ஃபேமிலிக்கு ஒரு கேங் வார் இருக்கும் போல இருக்கு. ஏதாவது பண்ணுவாங்க அப்டின்னு பார்த்தேன். பட் அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வுமன் ரெஸ்லிங். 8 பொண்ணுங்க. 8மே 18 இயர்ஸ் அந்த அந்த ஏஜ் குரூப் தான். அதுக்கு கீழ தான். அ எல்லாருக்குமே இது வந்து ஃபுல் டைம் இது கிடையாது. கொஞ்சம் பேர் தான் ஒரு 2, 3 பேர் தான் இத ஃபுல் டைம் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்றாங்க. அதுவும் வர ஜட்ஜஸ்க்கு கூட இதுல ஃபுல் டைம் இது கிடையாது. ஆமா யாருமே சார். யாருமே இது ஒரு ஏன்னா மேபி எல்லாருக்குமே வயசு கம்மிங்கிறதுனால இத ஒரு கேரியர் சாய்ஸா வச்சுக்கல. அதுவும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்க படிக்கும்போதே கூட சைட்ல ஏதாவது ஒரு வொர்க் பண்ணிட்டே தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாரி. ஸோ இதுல எல்லாருமே இத ஒரு சைட்ல தான் வச்சிருக்காங்க. இதுல ஜெயிச்சாங்கன்னா, இத கேரியரா மாத்திக்க முடியும். அப்படி இல்லன்னா, வேற ஏதாவது வேலைய பார்த்துட்டு போ வேண்டியது தான். அது மாரி தான். அவங்களும் ஆமா சார். 8 பொண்ணுங்களும் 8 மாதிரி இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க சார். அந்த பொண்ணு பல்லுக்கு கிளிப் போடுறதுக்காக பாக்ஸிங் வந்ததெல்லாம் ஒரு சுவாரஸ்யமா இருந்தது. எது ஆமா. எதுக்கெல்லாம் சண்டைக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாரி. சண்டைக்கு வராங்க. அந்த பொண்ணு என்ன ஆகுது கடைசியா? இகி லாங் அவங்க வந்து ஃபைனலுக்கு வராங்க. ஃபைனலுக்கு வந்து ம். ரோஸ் முல்லரோட அவங்க லூஸ் பண்ணிருவாங்க. அவங்க பரவால்ல. வரும்போது ஃபைனல் அவங்க தன்னோட ஓகே. சிஸ்டர் கசின பத்தி தான் நெனச்சுட்டு இருப்பாங்க. "இசி இது உன்னோட மேட்ச். நீ தான் இங்க இருக்கணும்னு" சொல்லி அவங்கள பத்தி தான் நெனச்சுட்டு இருப்பாங்க. "உன்னால தான் நான் இங்க வந்தேன். பட் நீ வந்து ஃபைனலுக்கு வரலையே. நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டேவே ஃபைட் பண்ணியிருக்க கூடாதுன்ற" மாதிரி இகி நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆமா. தொடர்ந்து அந்த பொண்ணுகிட்டயே சண்ட போட்டதுனால, அவளோட வீக்னஸ் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு ஈஸியா ஜெயிச்சுட்டா. ஆமா எ சார். ஆனா அவ தான் போயிருக்கணும். அவ தான் ரன்னர் அப் ஆயிருக்கணும். அவளுக்கு தான் ஆயிருக்காங்க. பாக்ஸிங் புடிக்கும். இவ வெறும் பல்ல மறைக்கிறதுக்காக பாக்ஸிங் வந்தவ. பாக்ஸிங்க்கு வந்தா அவ அடுத்த லெவலுக்கு போயிருக்கான்ற மாதிரி வரும். இதாங்க வாழ்க்கையோட சுவாரஸ்யங்கிறது. யாரு எங்க போவாங்கன்னு தெரியாது. போக ஆசைப்பட்டவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, ஆ சும்மா வந்து ட்ரை பண்ணவங்களுக்குலாம் கிடைச்சுது. ஆமா சார். அதுதான் சுவாரஸ்யம். இந்த சைடு அந்த ஸ்விம்மிங் பூல்ல வேல பார்த்து, கார்டா வேல பார்த்து ஒரு பையன் இதுக்காக வந்தது. ஆனா கணக்கு போட்டு பாருங்க. நான் இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கப்பவே அப்படியே கணக்கு போட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு $80 அப்படின்னா, நம்ம ஊர் காசுக்கு ஒரு 18,000 பக்கம் வாங்குறாங்க. 17,000 பக்கம். வாங்கிட்டு நல்ல சாப்பாடு கூட போட மாட்டாங்க. ஒரு நல்ல ரெஃப்ரி கூட ஏற்பாடு பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இது என்ன மாதிரியான இது? அ அப்ப யாருக்குமே அது ஒரு சீரியஸாவும் இல்ல. வழக்கமா வந்து ஒரு பாக்ஸிங்க பத்தின புத்தகம், இல்ல ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ பத்தி புத்தகம்னா, அப்படியே நரம்பு புடைக்க புடைக்க பேசுவாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு உயிர் தெரியுமா? அது தெரியுமான்னு. கூட்டிட்டு வந்தவங்களும் கண்டுக்கல. விளையாடுறதுலயும் பாதி பேர் கண்டுக்கல. ஜட்ஜஸும் கண்டுக்கல. ஆனா ஒரு மேட்ச்சு, ஜெயிச்சவனுக்கு லைஃபு. யா கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வரும்போதே தோல்விக்கும் தயாரா தான் வராங்க. ஆமா ஜெயிச்சா சார். அது, தோத்தா இது அப்படின்னு அ மென்டலா பிரிப்பேர்ட் ஆயி தான் வராங்க. அது கொஞ்சம் இதா இருக்கு. ஆ ஆனா அங்க வந்து பெண்கள் அதாவது நம்ம மேற்கத்திய நாடுகள பார்த்து, அங்க மாரி பெண் சுதந்திரம் அது இதுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க அந்த ஃபேமிலி வேல்யூஸ் அது இதெல்லாம் வந்து இங்கருந்து காப்பி பண்ணிட்டு இருக்காய்ங்க போல இருக்கு. அவ்வை சண்முகில சொல்ற மாரி, கணவன் மனைவி பிரியலாம். அப்பா, அம்மா பிரியக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இப்பதான் அதுவும் நாவல்ல அதுவும் புக்கருக்கு போற நாவல்ல இப்பதான் அவங்க பேசுறாங்க. ஸோ மேபி அது ஆமா. கொஞ்சம் ஓவர் ஃப்ளோ ஆயிருக்கலாம். ஆ பிரிவுகள் கொஞ்சம் அதிகமானதுனால, இப்ப அதுக்கு அகைன்ஸ்டான தாட்ஸ்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு. ஆ இதுல எங்கேயுமே இந்த இந்த மாரி இப்ப நம்ம பேசுனத தவிர, வேற எந்த ஃபீலுக்குமே அவங்க இது பண்ணல இல்லையா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு லவ் கிடையாது. யார் மேலயும் இல்ல, யாருக்கும் பெருசா லாம் கிடையாது. இல்ல. ஒரு ஆனா இது ஒரு பாக்ஸிங் சம்பந்தமான புத்தகம். ஆனா ஒரு எங்கேயுமே கோவம் கூட கிடையாது யார் மேலயும். ஆ. கொஞ்சம் வித்தியாசமா தான் மேபி இருக்கு. அவங்க வழக்கமா பேரண்ட்ஸோட இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க அம்மா விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க மேல கோவம் இருக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு தன்னோட பிரதர் அந்த ரேச்சல் டோரிகோ இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து சிங்கிள் சைல்டு. அவங்களுக்கு நெறைய சிப்லிங்ஸ் இருப்பாங்க. அவங்களோட பிரதர்ஸ் எல்லாமே போட்டு ரேச்சல அப்பப்போ அடிக்கிறது எல்லாமே உண்டு. ஆ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வருமே தவிர, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்புங்கிறதே இருக்காது.
இதுல ஒரு இடத்துல அந்த ஆர்டெமிஸ் விக்டர் அண்ட் ஆண்டி டெய்லர் அவங்களோட ஃபைட்ல அவங்க வந்து நெனைப்பாங்க. ஆ இந்த எண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து ஆண்டியோட நான் ஃப்ரெண்டா இருப்பேன். அப்படின்றது கூட அவங்க நெனைப்பாங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். இந்த மேட்ச் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம். அ இருக்கு. பட் அது இந்த மேட்சோட முடிஞ்சிருச்சு. இந்த வயலன்ஸ் வந்து இந்த ரிங்க தாண்டி வெளியில போகாது. ஈவன் நான் அவ கூட ஃப்ரெண்டா இருக்கிறது கூட தயாரா இருக்கேன். அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆ ஒரு இன்னொரு பிளேயர் என்ன பெண்கள் சார்? இவ்வளவு நல்லவங்களா? கொஞ்சம் கூட வெறுப்பு இல்லாதவர்களா? ஒருத்தர் அதுவும் ஒரு 2 பேரு 4 பேரு ஒண்ணு சேர்ந்தாலே அவங்களுக்குள்ள நெறைய சண்டை வரும்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் மித்தா? அப்படிதான் சார் இருக்கும். 8 பேரு, 8 பேரும் தனித்தனி லைஃப். பட் இது ஒரு வித்தியாசமான வாசிப்பு அனுபவமா தான் இருந்திருக்கும். ஆ ஆமா சார். இதுல ஆ இது சுவாரஸ்யமா போச்சா? ஆ சுவாரஸ்யமா இருந்துச்சு சார். அந்த இனிஷியல் பேஜஸ் ஒரு 100 பேஜஸ் போகுற வரைக்கும் கொஞ்சம் லேக்கா இருந்தது. அடுத்தடுத்ததெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டா போக முடிஞ்சது. ஸ்டார்ட்டிங் பேஜஸ்ல வந்து அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் அவங்களோட ஆ அவங்க ஹைட் எப்படி இருந்துச்சு, அவங்க வெயிட், அவங்களோட அப்பியரன்ஸ், ஈவன் அவங்களோட கிளாத்திங் பத்தியெல்லாம் கூட குடுத்திருந்தாங்க. அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இல்ல. பட் அத தாண்டி போகும்போது, அப்பதான் இந்த புக்கோட வேல்யூஸ் வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது போச்சு. ஒரு இடத்துல வந்து இந்த பிளேயர பத்தின டிஸ்கிரைப் பண்ணும்போது, அவங்க சின்ன வயசுல அவங்க கிராமத்து வீட்ல இருந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்து காட்டு தீ வந்துரும். அப்போ வந்து "நீ குட் கேர்ள்னா, நீ வந்து காருக்குள்ள ஏறு" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஸோ அப்ப குட் கேர்ள்னா அம்மா சொல்றது வந்து கேட்கணும் போல. அப்ப எது குட் கேர்ள்? அந்த குட் கேர்ள்க்கான மீனிங் அவங்க என்ன சொல்றாங்க? அன்னைக்கு வந்து என்னைய காருக்குள்ள ஏறுன்றதுக்காக சொன்னாங்க. ஸோ நான் வந்து லைஃப் லாங் அந்த பீப்பிள் ப்ளீஸராவே இருக்கணுமா? அப்படின்னு வந்து ஒரு பிளேயர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அந்த காருக்குள்ள ஏறி போயிட்டுருக்கும்போது, அவங்க அந்த பிளேஸ தாண்டி போகும்போது, அவங்க இருந்த வீடு ஃபுல்லாவே வந்து காட்டு தீயால அழிஞ்சு போயிடும். அத அவங்க பார்த்துட்டே தான் போவாங்க. ஃபியூச்சர்ல அவங்க பிரதர்ஸ்கிட்டயே வந்து அவங்க சொல்லுவாங்க. "எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நம்ப ஏரியால இப்படித்தானே காட்டு தீ வந்துச்சு. நான் கார்ல ஏறி வந்தேன். அம்மா சொன்னாங்கன்னா, "ஏய் பொய் சொல்லாத. அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. நீ அப்ப ரொம்ப சின்ன பிள்ளை. உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது." அப்படின்ற மாதிரியே சொல்லிருவாங்க. ஆனா அந்த பிளேயர் வந்து ஒவ்வொரு டைமுமே நெனச்சுட்டே இருப்பாங்க. தீ வந்து எவ்ளோ விகரஸ் ஆனது. அது தன்னோட சேர்ந்தது எல்லாத்தையுமே வந்து எப்படி அழிக்குதுன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அந்த தீய பத்தியே அதிகமா நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் வந்து ஒரு வாட்டர் மாதிரி. ஆ வாட்டர் வந்து எப்படி தனக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அமுக்கி பெரிய அளவுல டெஸ்ட்ராய்மென்ட் ஏற்படுத்துமோ, அதே மாதிரி நான் வந்து எனக்கு எதிரா வர்றவங்கள வந்து வாட்டர் மாதிரி நான் டெஸ்ட்ராய் பண்ணுவேன்." அப்படின்னும் வந்து அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த வாட்டர் அண்ட் ஃபயர் கம்பேரிசன்ஸும் புக்கோட சில பேஜஸ்ல வரும். ஓ! பார்த்தா எப்படி சொல்றது? ஒரு சீரியஸான மேட்ச்க்குன்னு வராங்க. ஆனா இவங்களால அத தாண்டியுமே வேற பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியுது. ஃபியூச்சர பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க முடியுது. அ ரொம்ப கேஷுவலா இத அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கு. அதாவது ஒரு சீரியஸான இதே இல்ல. அ எப்படி சொல்றது? ஒரு பயம், பதட்டம் எதுவுமே இல்லாம, இந்த டைம்ல இது சாத்தியமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாமுக்கு போனாலே ஃபுல்லா நம்ம பசங்கலாம் அதுல பதட்டமா தான் இருப்பாங்க. இவங்க இப்ப டிஸ்கிரைப் பண்ணத வச்சு வரைக்கும் சொல்லும்போது, ஒருத்தவங்க வராங்க. அவங்களோட பாஸ்ட் தான் அவங்களுக்கு வருது. மேட்ச் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதுல ஜெயிச்சா, தோத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர பத்தி போறாங்க. ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு ஸ்போர்ட்ட அ இவ்ளோ இலகுவா அவங்க கையாள்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா சார். நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு இடத்துல வந்து தோத்து போயிட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து ஜென்டிலா நடந்துக்கணும். ஜெயிச்சவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு வரணும் அப்டிங்கிறத வந்து நமக்கு ஸ்கூல்ல இருந்தே சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இவங்க வந்து அத ஒரு லைஃப் ஸ்டைலாவே ஃபாலோ பண்றாங்களோ அப்டிங்கிற மாரி வந்து தோணிட்டு இருந்துச்சு. ஆ இப்போ நமக்கு புக் ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு நேஷனல் மேட்ச் தான் இருக்கும். இந்த நேஷனல் மேட்ச்க்கு முன்னாடியே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ரீஜனல் லெவல்ல வந்துட்டு செலக்ஷன் மேட்ச் வச்சுட்டு, அங்கேயுமே வந்து நெறைய பிளேயர்ஸ் இந்த சேம் அமௌண்ட் $200 கிட்ட பே பண்ண சொல்லி, அந்த கமிட்டி விமென்ஸ் யூத் பாக்ஸிங் அசோசியேஷன்ங்கிறவங்க அவங்க நெறைய பணம் பண்ணியிருப்பாங்க. அத பத்தியுமே ஆத்தர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல ஓ! ஒரு கணிசமான ஷேர் வந்து இந்த பாப்க்கு வந்திருக்கும். பாப் பாக்ஸிங் பேலஸ் அந்த ஓனர் இருக்கார் இல்லையா? அவருக்கும் வந்து வந்திருக்கும். அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பரவால்ல. ஆனா இந்த மாரி எதுவும் மேட்சஸ்லாம் நடக்கறதில்ல. இவரு ஓனா கற்பனையில இது சொல்லியிருக்காரு. வந்து ஒரு ஃபிக்ஷனல் மேட்ச் தான். டாட்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற டோர்னமென்ட் எங்கேயுமே வந்து நடக்கறதில்ல. இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் மேட்ச் தான். பரவால்ல. ஒரு வித்தியாசமான களம். ஆ அதுவும் முதல் நாவல்லயே புக்கருக்கு வந்துட்டாங்க. பெரிய விஷயம் தான். உங்களுக்கு ஆமா. எப்படி இருந்தது? தமிழ்ல நெறைய வாசிச்சிருப்பீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். அத தாண்டி எழுத்து நடை, அ நீங்க டேக் அவே மாரி இருக்கிறது கொஞ்சம் சொன்னீங்க. மொத்தமா எப்படி இருக்கு? அ எழுத்து நடை வந்து சில இடங்கள்ல அவங்க சொல்லியிருந்த சில வேர்ட்ஸ் வந்து புரியல. அவ்ளோ ஈஸியா இல்ல.
மேபி அது இங்கிலீஷ்ல ரொம்ப டீப்பா நெறைய வாசிக்கிறவங்களுக்கு அது கஷ்டமா இருந்திருக்காதுன்னு நெனைக்கிறேன். நான் ஒரு பிகினர் அப்படிங்கிறதுனால எனக்கு அது கஷ்டமா இருந்தது. நான் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க சொன்ன ஃப்ரேசஸ் எல்லாமே டிக்ஷனரியில பார்க்குற மாதிரி இருந்தது. ஈவன் சில வேர்ட்ஸ் எல்லாம் டிக்ஷனரியிலயுமே மீனிங் இல்ல. அது எல்லாமே கூகுள் பண்ற மாதிரி தான் இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 100 பேஜஸ் தாண்டிட்டோம் அப்டின்னா, அடுத்தது வந்து நம்ம அந்த நாவலோட கனெக்ட் பண்ணி ஈஸியா படிச்சுக்க முடியும். பிகினருமே கண்டிப்பா வாசிக்கலாம். பிகினர் வாசிக்க முடியாதுங்கிற இது கிடையாது. பிகினர்ஸ் வந்து வாசிக்கலாம். இது ஒரு ஃபீல் குட் நாவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் சில இடங்கள்ல வந்து அந்த பிளேஸஸோட டிஸ்கிரிப்ஷன், அந்த பெர்சனோட பிசிக்கல் அப்பியரன்ஸ், அவங்களோட கிளாத்திங் அப்பியரன்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்திருக்கலான்ற மாரி தோணுச்சு. அது நமக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த வேள்பாரியோட அவங்க நெறைய நமக்கு புனைவுல சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த ராவெரி மரம் எப்படி இருந்தது? அவங்க சொல்ற அந்த அணலி பூச்சி, போர்க்களம் அதெல்லாம் படிச்சுட்டு நமக்கு வரும்போது, நாங்க எங்க ஊர்ல எந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வச்சு படிக்கிறோம். ஈவன் அது ஃபிக்ஷனாவே வந்துட்டு இவ்ளோ நல்லா இருந்துச்சு. ஆ, நீங்க என்ன வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸ பத்தியும், அப்பியரன்ஸ் பத்தியும் பேசுறீங்க. எப்படி வந்து இது புக்கருக்கு வந்துச்சு? அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் வந்தது. இவங்க யுஎஸ் ஆத்தர்ன்றதுனால வந்திருக்கும் போல. நம்ம ஊர்ல அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னும் வந்து தோணுச்சு. பட் அது எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் 100 பேஜஸ்க்கு தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி லைஃப் வேல்யூஸ் வந்துட்டு அந்த புக்ல இருந்து லைஃப் லெசன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி மத்த 9 புத்தகங்கள பத்தி பார்த்திருப்பீங்க. இல்ல 1, 2வது 1, 2 மிஸ் ஆனாலும் மீதி எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஆ அதோட பாத்துட்டு கம்பேர் பண்ணா இத பத்தி உங்க கருத்து என்ன? ஷார்ட் லிஸ்ட் ஆகுமா? ஆ இல்ல சார். ஷார்ட் லிஸ்ட் ஆகுற அளவுக்கு எனக்கு தோணல. ஏன்னா ஆர்பிட்டால் இருக்கு. அப்புறம் ஆர்பிட்டால் வந்து நம்ம சங்கர் சார் பேசியிருந்தாங்க. அவ்ளோ கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் ஆ அப்படிங்கிறது வந்து நமக்கு படிக்கிறதுக்கே வந்து சயின்ஸ் இப்போ நம்ம குழுமத்திலேயே பார்த்தோம்னா, அறிவியல் அப்படின்னு கட்டாயமா வாசிக்கணும் அப்படின்னு வச்சதுனால தான் நான்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு புக்காவது அறிவியல்ல படிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். அது ஒரு 200, 300 பக்கங்கள் உள்ள புக் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, கடைசியா ஒரு 30, 40 பக்கம் உள்ள ஒரு சிறார் நாவலாவது படிச்சிரணும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் வந்து முடிச்சிருக்கேன். அறிவியல் புத்தகங்கள் வாசிக்கிறது அப்படிங்கிறது என் அளவுல சொல்றேன். பெருசா எதுவும் பண்ணது கிடையாது. பட் சயின்ஸ்ல வந்து இவ்ளோ அருமையான ஒரு புக்கு. அதுவும் அ எல்லாருக்குமே ஈஸியா புரியக்கூடிய ஒரு வகையில புக் எழுதியிருந்தாங்க. அத நம்ம சங்கர் சாரும் வந்து அவ்ளோ கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த புக் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அப்புறம் நம்ம பிரசன்னா சார் சொன்ன அந்த ஸ்டோன்யார்ட் டிவோஷனல் அதுவுமே வந்துட்டு சோகத்தையே வந்து சோகம் இல்லாம இப்ப நம்மலாம் வந்து சின்னதா ஒரு கையடி பட்டுச்சுனாலும் பெரிய பேண்டேஜ் போட்டுட்டு, ஐயோ! இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சேன்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, அவங்களோட லைஃப் நெறைய சோகங்கள் ஈவன் நீங்க சொல்லியிருப்பீங்க அந்த பிளேக் எலிங்களோடவே சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. நம்ம ஒரு எலிய வீட்ல பார்த்தாவே அத அடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டோம். அவங்க எலியோடவே சேர்ந்து வாழ்ந்தாங்கன்ற மாதிரி இருக்கும்போது, அவங்களோட லைஃப் எல்லாம் வந்து எவ்ளோ ஒரு கொடுமையான விஷயங்களா இருந்துச்சு. அந்த சோகத்த கூட அவங்க இயல்பா எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பிரசன்னா சார் சொல்லியிருப்பாங்க. அந்த புக் வந்து எனக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ அ ரீசென்ட்டா வந்து வாண்டரிங் ஸ்டார்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். அந்த ரெட் இண்டியன்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? எவ்ளோ கஷ்டப்பட்டாங்க? இப்ப அவங்களோட அந்த அடையாளங்கள் அந்த ரெட் இண்டியன்ஸ் அது வீடியோ ஒரு இடத்துல பார்க்கும்போது, அவங்க அந்த ஸ்டார் ஷேப் கேஸ்டல்குள்ள போவாங்க இல்லையா? அதுக்குள்ள போகும்போது எப்படி இருந்தாங்க? வெளியில அவங்க அசிமிலேஷன் முடிஞ்சு அவங்க எப்படி வராங்க அப்படின்ற அந்த பிக்சர பார்க்கும்போது, ஆ என்ன இந்த மாதிரி எல்லாமா நடக்குது? நம்ம இது தெரியாம ஓ! யுஎஸ் தான் பெஸ்ட்டு. நம்ம ஊர்லலாம் யுஎஸ் போனா அவ்வளோதான் லைஃப் செட்டில்டுன்னு நெனச்சுட்டு இருக்கோமே! ஆனா அங்க உள்ள அந்த நேட்டிவ் மக்களுக்கே வந்துட்டு அவங்களோட அடையாளங்கள தொலைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே! ஆ இந்தியால மட்டும் தான் ட்ரைப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. அங்க யுஎஸ் போனா எல்லாம் செட்டில் ஆயிடும்ன்ற மாரி நெனச்சோம். பட் யுஎஸ்லயுமே இந்த நிலைமை தான் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து மனதுக்கு கஷ்டமா இருந்தது. ஆ அந்த வாண்டரிங் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற புக்குமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஜேம்ஸ்ன்னு சொல்லி ஒரு புக் பார்த்தோம். அதுவுமே வந்து ஒரு நாவலோட கேரக்டர்ல ஒரு மெயின் கேரக்டர், அவங்க கூட டிராவல் ஆகுற இன்னொரு கேரக்டர், அவங்க எடுத்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த ஸ்டோரிய சொல்றது. அந்த நாவலுமே வந்து நல்லா இருந்துச்சு. அந்த நாவலோட ட்விஸ்ட் அது கடைசியா போக போக அவ்வளதான். இனிமே வந்து அவங்க சேரவே மாட்டாங்க. அவங்களுக்கு புதுசா தான் அவங்க ஒரு ஃபேமிலி ஃபார்ம் பண்ணிக்கணும். அவங்களோட ஃபேமிலியோட போகவே முடியாதுன்ற மாரி தான் அந்த நாவலோட எண்டிங் இருக்கும்னு தோணுச்சு. பட் அந்த எண்டிங் வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்துருவாங்க. அவங்க ஃபேமிலியோட ரீயூனைட் ஆயிடுவாங்க அப்படின்றத பார்க்கும்போது, இதுவுமே ஒரு புதுமையான அனுபவமா தான் இருந்துச்சு. ஸோ இந்த புக்கெல்லாம் வந்து எனக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சார். ஸோ, இப்போ அதுக்கு நம்ம நம்ம ஒரு ரேங்கிங் குடுத்துட்டு இருக்கோம். ஆ ஓகே சார். ஆனா இது இப்ப இந்த இந்த புத்தகம் இன்னும் ஒரு 2, 3 புத்தகம்லாம் வந்து இது எப்படி புக்குக்கு வந்ததுன்னு நம்ம யோசிக்கிற மாரி தான் இருக்கு. ஒருவேள ஆ. ஜட்ஜஸ்க்கு நம்ம இதுல பார்க்குற இப்ப நீங்க சொன்ன கதையில வர ஜட்ஜஸ் மாரி ஜட்ஜஸ் உட்கார்ந்துட்டு இருந்தா எது வேணா ஷார்ட் லிஸ்ட் வரும்.
இப்போ வர திங்கட்கிழமை தெரிஞ்சிரும். திங்கள் இரவு நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்து எந்த 5 புத்தகங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிரும். ஒருவேளை நீங்க பேசின புத்தகம் கூட ஆகலாம். ஆக வாய்ப்பு இல்லன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. சொல்ல அது முடியும். என்ன ஆமா. வேணா நடக்கலாம். ஸோ ஆமா. நம்ம அது சம்மந்தமான கலந்துரையாடல்ல ஏன், எப்படி அப்படின்னு பேசிருவோம். ஆ கண்டிப்பா. ஓகே. ரேவதி தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஆ இந்த மூ குழந்தை 3 மாசம் குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி உங்களுக்கு படிக்க டைம் கிடைச்சதுன்னே தெரியல. தூங்கவே டைம் கிடைக்காது. படிச்சுட்டீங்க, ரெடியும் பண்ணி பேசிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஆ அடுத்தடுத்து இது மாரி ப்ரோகிராம்ஸ் கன்டினியூ பண்ணுவோம். நம்ம அதுல இது பண்ணுவோம். அதுல தொடர்ந்து பயணிப்போம். ஓகே சார். தேங்க் யூ சோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு அ நியூ பார்ன் பேபி லைஃப்ல இருக்கும்போது, நம்ம லைஃப்ல என்ன இருக்கு? அடுத்து என்ன பண்ணலாம்? அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சில டைம் வந்து நம்ம டிப்ரஷனுக்கு போறதுக்கான சான்ஸஸும் நெறையவே இருக்கு. அந்த மாதிரி எதுவும் நடக்காம, அ நம்மள புக் அப்படின்ற ஒரு வேர்ல்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அதுலருந்து நம்ம ஒரு வேற ஒரு உலகத்துல இருப்போம். வேற கேரக்டர்ஸோட வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது, நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தோணும். அ அது சம்பந்தமா வந்து இந்த நம்மளோட Facebook குரூப் அப்படிங்கிறது, இப்ப என்னோட லைஃப் வந்துட்டு இந்த FB குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னே வந்துட்டு பிரிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து நெறைய டிஃபரன்ஸஸ், நெறைய லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து இந்த குரூப் ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமா அது வந்துட்டு. ஆ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த Kindleன்னு ஒரு டிவைஸ் இருக்கிறது தெரிஞ்சது. அதுல படிக்கிறது, அது எல்லாமே தெரிஞ்சது. ஸோ அது நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு எப்பனாலும் எடுத்து நமக்கு வேணுங்கிற புக்க படிச்சுக்கிறது. அந்த ஒரு எளிமை வந்து இங்க தான் தெரிஞ்சது. இந்த குரூப் வரல அப்டின்னா அது தெரிஞ்சிருக்காது. ஸோ இது சம்மந்தமான நெறைய நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆ இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து வாசிப்பு பழக்கம் ஏன் குறையுது? அவங்க வந்து வாசிப்பு பத்தின கலந்துரையாடல் இல்ல. அது சம்மந்தமா தான் நான் இந்த குரூப் வந்து நீங்க ஆரம்பிச்சேன் அப்டின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா, இப்போ அதையும் தாண்டி நம்ம குரூப் வந்து அடுத்தடுத்த நெறைய விஷயங்கள் வந்து அதுல பண்ணிட்டுருக்கோம். இப்போ பரமசிவன் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தோப்பா ஒரு புக் வந்து அவங்களோட எல்லா கலெக்ஷனும் இருக்கு அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம குரூப்ல இருந்து தான் பார்த்தேன். சரி படிக்கிறோமோ இல்லையோ வாங்கி வைப்போம். இது கண்டிப்பா நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கி வச்சிருந்தேன். அது ஒவ்வொரு மாசமும் வந்து நம்ம தோப்பா சம்மந்தமா ஒவ்வொரு புக் அதுல படிச்சுட்டே இருக்கோம்ன்னு வரும்போது, ஃபர்ஸ்ட்டு அந்த அழகர் கோவில் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அழகர் கோவில் படிக்கும்போது, சமீபத்தில நான் அரவுண்ட் 1 இயர் பேக் வந்து அழகர் கோவில் விசிட் பண்ணேன். அப்போ அந்த கோவில் நான் பார்த்ததும், நம்ம புக்ல படிச்சதும் ஒவ்வொன்னுமே வந்து என்னால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அப்போ நான் இந்த புக்க படிச்சுட்டு இந்த கோவிலுக்கு போயிருந்தேன்னா, அப்ப என்னோட பார்வையே வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னும் சில விஷயங்கள் நான் நல்லா பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அதுல தெரிஞ்சது. ஆ அப் அ அந்த தோப்பாவட்டத்துல நான் அந்த ஒரு புக் மட்டும் தான் படிச்சிருந்தேன். அடுத்தடுத்தது வந்து இன்னும் படிக்கல. இதெல்லாம் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அ மோட்டிவேஷனும் இதுல இருந்து தான் வந்து கிடைச்சது சார். அது மாரி புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஒரு குவிஸ் ப்ரோகிராம் இப்ப ஸ்கூல் படிக்கும்போது குவிஸ் ப்ரோகிராம்ல வர்றது ஓகே. புக்குக்கு வந்து எது பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, புக்கர் பிரைஸ் இருக்கும். புட்லிசர் பிரைஸ் இருக்கும். அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து தெரிஞ்சது. அப்புறம் மேன் புக்கர், புக்கர் இன்டர்நேஷனல் அத தாண்டி பார்க்கும்போது நோபல் பிரைஸ் ஆ அப்படி வந்து லிஸ்ட் ஆஃப் பிரைஸஸ் தான் தெரிஞ்சதே தவிர, இந்த புக்கருக்கு வந்துட்டு இயர் ஆன் இயர் தருவாங்க. அந்த புக்கெல்லாம் இருக்கு. அத வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, லாங் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து எதுவுமே தெரியாம இருந்தது. நான் போன மாசம் வரைக்கும் எனக்கும் தெரியாது. எல்லாம் இப்ப தான் பார்த்தது. நான் அது இப்போ குரூப்ல பார்த்தா ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தது. அதுலருந்து போகும்போது தான் தெரிய வந்துச்சு. ஓகே இதெல்லாம் இருக்கு நமக்கு அப்படின்னு நெறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான நெறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்கு சார். மென்மேலும் இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம கொண்டு போகணும். அடுத்தது இத எல்லா ஏஜ் குரூப்லயும் வர மாதிரி நெறைய சின்ன பசங்களும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியும் நம்ம இத வந்து அடுத்தது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. தேங்க்ஸ் அகைன்.